சாந்தி சிஸ்டர். குஷி குஷியா இருக்குங்களா? ஓம் சாந்தி குஷியா இருக்கேன். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து 1 நாளாகமும் 1லிருந்து 11 வரைக்கும் பார்த்தோம். ஸோ அதுக்கு நல்ல வரவேற்பும் இருந்தது. நன்றிகள். இப்போ 12வது அதிகாரத்திலிருந்து 20, 21 அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். சாரமாக தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக படித்து உங்களை போர் அடிக்க மாட்டோம். ஏன்னா அதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவன் இவனை பெற்றான் இதுதான் வந்தது. ஆரம்பத்தில் ஒரு 10 கிட்டேயே அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அதுலேயும் ஒரு சாரத்தை எடுத்து சொன்னோம். ஆனால் இப்போ வந்து அப்படி வரல. தாவீதுடைய கதை வருது. ஏற்கனவே தாவீதுடைய கதை முடிஞ்சிடுச்சு. பட் அதோடைய பலருடைய கதை வந்து நாளாகமத்தில் அல்லவா இருக்கிறதுன்னே வரும் ஒன்றுத்துலையும். அந்த நாளாகமத்தை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அது என்னன்னா மறுபடியும் ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். விடுபட்ட விஷயங்கள் ஏதோ 1, 2 வரலாம். பட் ஆனால் பெரும்பாலும் அதே தான் வரும். இதுல குறிப்பாக பார்த்தீங்கன்னா 12வது அதிகாரத்துல வந்து தாவீது ஓடி ஒளியிறான். சவுல் வந்து அவனை கொலை பண்ண தேடுறான். சவுல் தான் அதுக்கு முன்னாடி இருந்த ராஜா. இவன் தாவீது வந்து அதுக்கு அடுத்ததான் கடவுள் வந்து அபிஷேகம் பண்றாரு, இவன் தான் ராஜான்ட்டு. இது தெரிஞ்ச உடனே அதிலும் இல்லாம இவனை வந்து மக்களுக்கு பிடிக்குது. 100 பேரை கொன்றவன் சவுல், 1000 பேரை கொன்றவன் தாவீதுன்னு சவுல் முன்னாடி பெண்கள் பாடினோடனே அவனுக்கு கோபம் வந்துடுது. ஸோ அதுல இருந்து தான் தாவீதை கொலை பண்ண ட்ரை பண்றான். இத்தனைக்கும் சவுலுடைய ஃப்ரெண்டு தான் தாவீது. அப்ப அந்த ஒரு பதவி மோகம் எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் மாத்தும். ராமாயணத்துல எப்படி மாத்துச்சு கைகேயிய இல்லையா? எல்லாரையும் தன் சொந்த மகனை விட கைகேயிக்கு வந்து ராமனை தான் பிடிக்கும். ஆனா பதவி நாளைக்கு என்ன வேலைக்காரின்னு சொல்லிடுவாங்கன்ட்டு மந்திரை ஏத்தி விட்டதை நம்பி அவ அப்படி ஒரு மிருக குணம் கொண்ட மாதிரி சவுலும் இங்க மாறிடுவாங்க. இதே விஷயம்தான் நடக்குது அங்கேயும். ஒரே விஷயம்தான் எல்லா மதத்திலயும் இருக்கும். அப்ப அவன் போய் ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். பட் இருந்தாலும் இவன் நினைச்சா கொலை பண்ணலாம். ஏன்னா இவன் அவனை விட பலசாலி, நிறைய பேரை கொலை பண்ணி இருக்கிறான். கொலை பண்றது கடவுளுடைய வழி கிடையாது. இதுல ஆன்மீக ரகசியம் இருக்கு. பட் இந்த கதையில அப்படி காட்டிட்டாங்க. மகாபாரதத்துல கடைசியில யுத்தம்னா பைபிள் குரான்ல ஆரம்பத்துல இருந்து யுத்தம் மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அது கீதையில இருக்கிறது அப்படிடைய விஸ்தாரம் தானே எல்லா மதங்களுமே. அப்ப என்ன ஆகுதுன்னா ஒளிஞ்சிட்டு இருக்கிறான் தாவீது சவுல் கிட்ட இருந்து. ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது சில மக்கள் வந்து அவனுக்கு அடைக்கலம் கொடுக்கறாங்க. அவன்கிட்ட வந்து சேர்றாங்க. ஒவ்வொருத்தரா வந்து சேர்றாங்க. ஏன் அப்படின்னா தாவீத ராஜாவா கடவுள் எடுத்துட்டாருன்னு தெரியும். அதனால அது கடவுளுடைய விஷயம். அது நம்ம திறமை கிடையாது. அதுதான் புரிஞ்சுக்கணும். ரஜினிகாந்த் சொல்லுவார் இல்லையா, நானா சேர்த்த கூட்டம் இல்ல தானா சேர்ந்த கூட்டம்ட்டு, அன்புனால சேர்ந்த கூட்டம். ஆனா அது கடவுள்னால வர்றது, தனிப்பட்ட முறையில வரல. அப்படி வந்ததுன்னு நினைச்சா நம்ம ஏமாந்துரும். ஸோ அவர் அதுல தெளிவா இருந்தாரு. அரசியல்ல இருந்து கலந்துகிட்டாரு. பாப்போம் விஜய் என்ன பண்ண போறாருன்ட்டு. ஸோ இங்க என்னன்னா அப்ப தானாக வருது. கடவுளோட கிருபை இருக்கிறதுனால தானா நிறைய பேர் இவங்க கிட்ட வந்து சேர்றாங்க. ஏன்னா ஆட்சியில வேற ஒருத்தர் இருக்காரு, அவரை எதிர்த்து ஒளிஞ்சிட்டு இருக்கிறவன் பக்கம் சேர்றது எவ்வளவு ரிஸ்க். ஆனா வராங்கன்னா அதுதான் கடவுளுடைய செய்கை. இப்ப இதுல வந்து ஒரு பெரிய கூட்டம் வருது, இஸ்ரவேலர்களுடைய ஒரு பெரிய கூட்டம் வருது. அப்ப தாவீது சொல்றான், நீங்க எனக்கு உதவி செய்றீங்கன்னா என் மனம் எப்பவுமே உங்க கூட இருக்கும். அதுக்காக வந்திருக்கிறீங்களா அல்லது காட்டி கொடுக்க வந்திருக்கிறீங்களா? காட்டி கொடுக்கறதுன்னா ஓகே, கடவுள் என்ன விரும்புறாரோ அதை செய்யட்டும். ஏன்னா அவனால எதுவும் பண்ண முடியாத நிலை. அவன் எதிர்த்து சண்டை போடவும் தயாராகவும் இல்லை. ஏன்னா அது அவங்க மக்களுக்குள்ள சண்டையை மூட்டி விட்ட மாதிரி ஆயிடும். ஏன்னா இங்கேயும் இஸ்ரவேல் மக்கள் தான் வந்திருக்கிறதும், இஸ்ரவேல் மக்கள் தான். அப்ப அவங்களுக்குள்ள கடவுள் இறங்கி சொல்றாரு, இல்ல நாங்க வந்து உனக்கு சப்போர்ட்டா தான் இருக்கிறோம், கடவுள் உனக்கு துணையா தான் இருக்காரு, கவலைப்படாத அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஒன்று ஒன்றா சேர்ந்து அவரை ராஜாவாக்கணும்னு பேசும்போது அவர் சொல்றாரு 13வது அதிகாரத்துல. சூப்பரா இருக்கும். என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இப்பதான் தெரியுது ஏன் எல்லாரும் படிக்க சொல்றாங்கன்ட்டு. அந்த 13வது அதிகாரம் எடுங்களாம்.
ஸோ இதுல வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம பார்க்குற வீடியோல நிறைய ரகசியங்கள் கடவுள் வெளிப்படுத்தியிருப்பாரு. சரி, இதுல என்ன மெயினா சொல்லப்பட்டிருக்குன்னா, எல்லாரும் சரி உங்களை ராஜா வாக்கலான்னும் போது இஸ்ரவேல் சபையை நோக்கி தாவீது என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு சம்மதம் இருந்தால், தேவனாகிய கர்த்தருடைய சித்தமும் இதுவாக இருந்தால் ஓகேன்னு சம்மதிக்கிறேன். அப்ப தேடி வர ராஜ பதவி எல்லாம் லபக்குன்னு புடுங்குவாங்க, கொலை பண்ணிட்டாவது புடுங்குவாங்கல்ல. ஆனா இவன் கடைசி வரைக்கும் இவனை தேடிதான் அது வருதே தவிர, அங்கேயும் அப்படிதான் ராமருக்கும் ராஜ்யத்துல ஆசை இருக்காது. அவரை தேடிதான் வரும், அது அபகரிக்கப்படும் போது அவர் விட்டுட்டு போயிடுறாரு. ஸோ இங்க வந்து தானா வருது, தேடி வருது, ராஜா ஆயிடுறாரு. ராஜா ஆன உடனே முதல் வேலையா அவர் பண்றது என்ன அப்படின்னா, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டின்னு ஒண்ணு இருக்கும். மோசஸ் காலத்துல சட்டம் கொடுத்த, கடவுள் கொடுத்த சட்டத்தை வந்து 2 பலகையில எழுதி ஒரு பெட்டி செஞ்சு அதுல வச்சிருப்பாங்க. அந்த பெட்டியை தலையில தூக்கிக்கிட்டே அலைவாங்க ஃபுல்லா. ஆனா அதோடைய அர்த்தம், பெட்டியை தலையில தூக்குனா என்ன, பைபிள கிறிஸ்தவர்கள்லாம் அதானே பண்ணிட்டு இருக்கிறாங்க. எந்த நேரமும் பைபிள ஒண்ணு அப்படி மடியில வச்சுக்கிட்டா, எப்படி நெஞ்சில வச்சுக்கிட்டா அப்படியே நெஞ்சுக்குள்ள போயிடுமா பைபிள்? அவங்க கிறிஸ்டினா காட்டிக்கிறாங்களாம். ஏன் அதை ஹேண்ட்பேக்ல வைக்க மாட்டாங்களா? இல்ல வேணும்னு சீனை போடுறது. சோ அப்ப என்னன்னா அந்த மாதிரிதான் இதுல காட்டப்பட்டிருக்குது, தலையில தூக்கிட்டு அலையிறோம். அது அதோடைய அர்த்தம் அப்படி கிடையாது. அதுல கொடுக்குற கட்டளை கம்மியா தான் இருக்கும். அதை தலைமையில் வைத்து கொண்டு இருந்தார்கள்னா அது அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து அதை ஃபாலோ பண்ணாங்கன்னு அர்த்தம். ஃபாலோ பண்றாங்கன்னு அர்த்தம். ஃபாலோ பண்றாங்கன்னு அர்த்தம். தலையில தூக்கிட்டு அலையறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அப்படி பக்தியில அப்படிதான் புரியாது நமக்கு அதோடைய ஒரிஜினல் அர்த்தம் என்னன்ட்டு. தலையில வச்சு ஆடுறாங்கன்ட்டு. இப்ப அந்த பெட்டியை வந்து நம்ம இடத்துக்கு எடுத்துட்டு வரலாம் அப்படின்ட்டு சொல்றோம். அது வேற இடத்துல யாருமே தேடல சவுல் காலத்துல, அதை பத்தியே கண்டுக்கல. அப்ப அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, சவுல் காலத்தில் கடவுளின் வார்த்தையை பற்றி அவன் கவலைப்படலன்னு அர்த்தம். அதனாலதான் அவன் இவனை கொலை பண்றதுக்கு இருக்கிறான். ஸோ அப்ப இனிமேட்டு கடவுளுடைய கட்டளையை நாம ஃபாலோ பண்ணணும்ன்றதுதான் அதோடைய அர்த்தமே தவிர பெட்டி எடுத்துட்டு வரணும்னு அர்த்தம் கிடையாது. பட் கதையில பெட்டி எடுத்துட்டு வரணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. சரின்ட்டு எடுத்துட்டு வராங்க. இப்போ ஒரு ட்விஸ்ட். எடுத்துட்டு வரும்போது என்ன ஆகுது, ஒரு மாட்டு வண்டியில வச்சு எடுத்துட்டு வரும்போது மாடு கொஞ்சம் அப்படி திணறும் போது என்ன ஆகுது, அந்த பெட்டி விழ வருது. அப்ப பெட்டி விழ வரும் பொழுது ஸோ அப்ப அந்த மாடு வந்து கால் தடிக்கி விழற மாதிரி வரும்போது அந்த பெட்டி விழும் இல்லையா, அந்த பெட்டியை விழாம தடுக்கிறதுக்காக ஊசா போய் பிடிப்பான், ஊசான்னு ஒருத்தன். உடனே கர்த்தருக்கு செம்ம கோபம் ஆயிடுச்சு. பெட்டியை நோக்கி கையை நீட்டினதுக்காக அவனை அடிச்சு அங்கேயே சாகடிச்சிட்டார். இப்போ கடவுளை பற்றி எவ்வளவு பெரிய நிந்தனை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அங்க ஆரம்பத்திலே கனியை சாப்பிட்டதுனால சொர்க்கத்தை விட்டு துரத்திட்டாருன்னு காட்டியிருப்பாங்க. ஸோ இது கடவுளுடைய விஷயம் கிடையாது. ஆனால் இங்க ஒரு விஷயம் பார்க்கணும். இங்க வந்தது உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு இருக்கிறனால தான் இந்து தர்மத்தை விட்டு வெளியேறினோம்னு சொல்றாங்க இல்லையா. இங்க ஏன் தெரியுமா கடவுள் சாகடிக்கிறாரு, உனக்கு என்னடா அருகதை இருக்கு அந்த பெட்டியை தொடறதுக்கு? லேவியர்ன்ற ஒரு ஜாதி மட்டும்தான் தொடணும், வேற எந்த ஜாதி தொட்டாலும் அடிச்சிடுவார். அதுலதான் ஜாதி பிரிவினையே அழகா இருக்கும். இதுல என்னன்னா, ஒரு பாதிரியாரு அகஸ்டியன்ட்டு, அவரு நம்ம இன்டர்வியூ கூட பண்ணியிருக்கிறோம். அவருடைய மெயின் லட்சியமே கடவுளை பத்தி போதிக்கிறது கிடையாது. இந்த இந்த மத ஜாதி பிரிவினை இதுல இருந்து வெளியில வரணும் அப்படிங்க. கிறிஸ்தவ மதத்துல இருந்து தான் வெளில வந்தாகணும் இல்லையா. இந்து மதத்துல வந்து கீதை தான், கீதையில ஜாதி பிரிவினை கிடையாது, ராமாயண மகாபாரதத்துல கிடையாது, மற்ற எதையும் இந்துக்கள் படிக்கிறது கிடையாது. அது இந்துக்களுடைய வேதமே கிடையாது. மற்றதெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க இதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டியதானே, அதுக்கு விளக்கம் ரிக்வேதம் அந்த வேதம் இது, அதெல்லாம் சன்னியாச தர்மம், அது இந்து தர்மமே கிடையாது. இந்து தர்மத்துடைய இது கீதை மட்டும்தான், கரெக்டா சொல்லணும்னு தான். ஆனா கிறிஸ்தவர்களுடைய இது பைபிள். அதுல ஒரு தடவை இல்ல பல தடவை இதே மாதிரி ஆகும். இந்த லேவியரை தவிர யார் வந்தாலும் அவங்களை கொண்டு போட்டுருவாங்க. கடவுளே டைரக்டா கொலை பண்றாரு. உடனே எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு. ஏன்னா தாவீது தான் போய் அந்த பெட்டி எடுத்துட்டு வரணும்னு நினைச்சான். இது என்னடா அது, தொட்ட உடனே அவன் செத்தே போயிடுறான் அப்படின்னு பயம் வந்துருச்சு.
அப்ப அந்த ஊருக்கு வந்து பேரேஸ் ஊசா அப்படின்னு பேரை வச்சிடுறாங்க. இந்த பெட்டி எப்படி நான் என்கிட்ட எடுத்துட்டு வர்றது அப்படின்னு தாவீதுக்கே பயம் வந்துடுச்சு. கடவுள் சரியான சைக்கோவா இருக்கிறாரே, இதுக்கு அதான் அர்த்தம் இல்லையா? பயம் பயமுறுத்துறது தான் மதங்களுடைய வேலையே. ஆனா இதுல என்ன காமெடினா, இந்து மதம் பயமுறுத்துதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சாமி கண்ணை குத்துன்னு ஜென்ரலா சொல்லுவாங்களே தவிர மதத்துல இருக்காது. ஆனா இங்க பைபிள்ல இருக்குது, குரான்ல இருக்குது. அதுதான் இங்க விஷயம். நீங்க ராமாயணத்துல எங்கேயாவது சாமி கண்ணை குத்துது இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இல்ல மகாபாரதத்துல அதை பத்தி ஏதாவது இருக்குதா? எதுவுமே இல்லை. அது கிறிஸ்தவர்களால இங்க திணிக்கப்பட்டதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பாதிரியார் சொல்றாரு, இந்து மதத்தை உருவாக்குனதே கிறிஸ்தவர்கள் தான். வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க விஷயத்தை தான் இங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா? ராமாயண மகாபாரதத்தின் விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, ஓபேத் ஏதோம் அப்படின்றவன் வீட்டுல அந்த பெட்டிய வச்சிடுறாங்க. நகரத்துக்குள்ள எடுத்துட்டு வரல, பயம் வந்துடுச்சு. இது வேற நம்ம ஊருக்கு வந்து கடவுள் எதனால கோபமா இருக்கிறாருன்னு தெரியல, எல்லாரும் செத்து போயிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு ஒருத்தன் வீட்டுல வச்சுட்டாங்க. 3 மாசம் அது அங்கதான் இருக்குது. ஆனா யாரு வீட்டுல இருக்குதோ அந்த ஓபேத் ஏதோமுடைய வீடை கடவுள் எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்தார் அப்படின்னு அர்த்தம். அவனுக்கு தொட்டதெல்லாம் லாபம், குழந்தை இல்லைன்னா குழந்தை பிறந்திருக்கும், நிறைய பொண்டாட்டி கட்டிக்குவாங்க. இதுல ஃபுல்லா அப்படிதான் இருக்கும். சொல்லுங்க. பயந்துட்டு ஒருத்தன் வீட்டுல வைக்கிறாங்க. ஆனா அவனுக்கு அது வந்த உடனே அவனுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறத பார்க்கும்போது அப்ப தாவீதுக்கு தோணுது, இதுல வேற ஏதோ ஒண்ணு இருக்குது, நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப வந்து தெரிஞ்சுக்கிறான் லேவியரை தவிர, ஏன்னா இது கடவுளுடைய சட்டம், லேவியர் தான் இது பண்ணணும்ட்டு. இங்க சொல்றாங்களே ஐயருங்க தான் போய் இது பண்ணணும், ஏன் ஐயர் மட்டும் தான் பண்ணணுமான்ட்டு கேட்கறாங்க இல்லையா? யாரு வேணாலும் பைபிள் கிளாஸ் படிச்சா பாதிரியார் ஆக முடியும், இந்து மதத்துல ஆக முடியும். ஆனா அப்படி ஒண்ணும் பைபிள்ல போட்டு இல்லையே. பைபிள்ல லேவியர் தான் பண்ணணும் இருக்கு. நீங்க மாறிக்கிட்டீங்க, அது வேற விஷயம். இப்ப நீங்க பைபிளை ஃபாலோ பண்றது கிடையாது, அவ்வளவுதான். பட் இந்து மதத்துலயும் இப்படி இருக்கணும். இந்து மதத்துல வந்து குரு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. பட் ஆனா இதை வந்து அதிகமாக போதிக்கிறது வந்து இந்த ஜாதி பிரிவினையை பைபிள் போதிக்குது. லேவியர் தான் இதை பண்ணணும், இவங்க தான் காவல் காக்கிற வேலையை பார்க்கணும் அப்படிங்கறதெல்லாம் பழைய ஏற்பாடுல இருக்கும். கேட்டா என்ன சொல்லுவாங்க, பழைய ஏற்பாடு பைபிளே கிடையாதுன்னு. சரி, அப்ப பழைய ஏற்பாடு நீங்க படிக்காதீங்க, விக்கிரக பூஜை கிடையாது, விக்கிரக ஆராதனை கிடையாது, அதை கொன்னு தூக்கி போடணும் போது பழைய ஏற்பாடை தானே காட்டுறீங்க. இல்லைன்னா கடவுள் இதை பண்ணுவாரு அதை பண்ணுவாருன்ட்டு. அப்ப எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும்ல. சரி, அடுத்தது 14வது அதிகாரத்துல சூப்பரான ஒரு விஷயம் நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னா, இவனுக்கு ஒண்ணு தோணுது, கடவுளுக்கு கோயில் கட்டணும். அது வரைக்கும் கடவுளுக்கு கோயில் கட்டப்படவில்லை. இதுதான் இங்க மிகப்பெரிய ரகசியம். தாவீது வந்து அந்த பெட்டி ஏன் அலைஞ்சுக்கிட்டே இருக்கணும்? இப்ப எப்படி விக்கிரக சிலைக்கு ஒரு கோயில் கட்டுறாங்களோ அந்த மாதிரி இதுக்கு ஒரு கோயிலை கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுல என்ன ஒரு அதிசயம் அப்படின்னா, கடவுள் கொடுத்த வழி அதுதான் பெட்டியா காட்டுறது. அந்த வழிக்கு அங்க பூஜை பண்றாங்க, கோயில் கட்டி. அது சாலமன் தான் கட்டுவான், இவனுடைய பையன் தான் கட்டுவான், இவன் கட்ட மாட்டான். அது ஏன்றது பின்னாடி வரும். இங்க இந்து மதத்துல தேவதைகளுக்கு கோயில் கட்டுறாங்க. இந்த தேவதைகள் யாருன்னா, கடவுள் கொடுக்கிற வழி இருக்குது, அதை ஃபாலோ பண்ணதனால் பலனை அடைந்தவர்கள். அங்க வழியை வழிபடுறாங்க, இங்க அந்த வழியின் பலனை வழிபடுறாங்க. சோ ஆனா உண்மையில் அங்க இருக்கிறது வழி கிடையாது இல்லையா? கடவுளுடைய ஞானம் இறுதியில தான் கிடைக்குது. ஆனா உண்மையான கடவுளின் ஞானத்தை எடுத்தவர்கள் தான் சொர்க்கத்தில் தேவதை ஆகுறாங்க. அந்த தேவதைகளை தான் இந்துக்கள் வழிபடுறாங்க. சோ தேவதைகளையும் கடவுள் வந்த பிறகு வழிபட தேவையில்லை. பட் ஆனா கடவுளுடைய வழியை அப்படியே ஃபாலோ பண்ணி தூய்மையானாங்க பாருங்க, காமத்தையே விட்டாங்க பாருங்க, அந்த தூய்மைக்குத்தான் பூஜை நடக்குது. இயேசுவை ஏன் வழிபடுறாங்க? அவர் தூய்மையா பிறந்தாரு, தூய்மையாவே வாழ்ந்தாரு. காமத்தினால அவர் பிறக்கவும் இல்லை, காமத்தில் அவர் ஈடுபடவும் இல்லை, அவருடைய பார்வையில கூட காமம் இல்லைன்றதுனாலதான் அவர் வழிபடுறாங்க. சொர்க்கத்தில்
முதல் 2500 வருடம், இது மொத்தம் 5000 வருட காலச்சக்கரம். இது முதல் 2500 வருடம் சொர்க்கமா இருக்கும். அங்க இருக்கிற யாருக்குமே காமம்னா என்னன்னே தெரியாது. இயேசு காலத்துல விபச்சாரம் தலைவிரித்து ஆடியதாக பைபிள்ல போட்டிருக்கோம். ஆனா அது உண்மை கிடையாது. இப்ப கடைசியில நடக்கிறது தான் அங்க முன்னாடி போட்டிருக்குது. பட் ஆனா சொர்க்கத்தில் ஆனா விபச்சாரம் இல்லாட்டினா கூட காமம்ன்றது வந்துருச்சு இயேசு இருக்கும் பொழுது. கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற காமம் தான், வெளியில விபச்சாரம் எல்லாம் கிடையாது. ஆனா சொர்க்கத்தில் கணவன் மனைவி இடையில் கூட காமம் இருக்காது. அப்படின்னா என்னன்னே தெரியாது. கோபம்னா என்னன்னு தெரியாது. பற்று அப்படியே குழந்தை மாதிரி பரிசுத்தமா இருப்பாங்க. அதனால்தான் குழந்தைகள் மாதிரி பரிசுத்தமானால்தான் சொர்க்கத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும்ட்டு இயேசு சொல்றாரு. அப்படி பிரவேசித்தவர்களைத்தான் வழிபடுறாங்க இந்துக்கள். ஆனா அது அவங்களுக்கும் தெரியாது. இப்ப கடவுளுடைய ஞானம் இருக்கிறதுனால நமக்கு தெரியுது. சோ இப்ப இதுக்கு முன்னாடி கோயில் கட்டுறதுக்கு முன்னாடியே தீருவின் ராஜா, தீரு அப்படின்ற ஒரு இடத்துடைய ராஜா, அவன் பேர் ஈராம். அவன் தாவீது கிட்ட அவனுடைய ஸ்தானாதிபதிகளை, வேலைக்காரர்களை அனுப்பி அவனுக்கு ஒரு வீட்டை கட்டுறதுக்காக கேதுரு மரங்களை, தச்சரை, கல் தச்சர் எல்லாமே அனுப்புறாங்க. அப்ப இவன் புரிஞ்சுக்கிறான், கடவுள் தான் என்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக திடப்படுத்துறாரு இல்ல. அவன் ஹெல்ப் பண்றான்னு மனிதர்கள் கிட்ட போகல அவனுடைய புத்தி இல்ல. இதெல்லாம் தானா வருதுன்னு போது அவனுக்கு தெரியுது இது கடவுள் பண்றாருன்ட்டு இல்லையா. உழைத்து அடையும் போது உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாம கூட போயிடும். அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. ஆனா தானா வரும்போது உங்களுக்கு புரியும். அது இப்ப பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் பெருசா அழகு கிடையாது, யோகி பாபும் அதே மாதிரி தான். ரெண்டு பேருமே, அதுல குறிப்பா யோகி பாபு இப்ப சொல்றாரு, என் மூஞ்சிக்கு நான் எப்படி இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியும் கடவுள் அருள் இல்லாமல். ஆனா தானா வருது இல்ல. யோகி பாபு வடிவேல் அளவுக்கு பெரிய காமெடியன்லாம் சொல்ல முடியாது. ஆனா மக்களுக்கு பிடிக்குதே இல்லையா. அதுதான் கடவுளுடைய அருள். அது தானா தேடி வரும். சோ அதை புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த எல்லாருக்கும் அப்படி வந்தது ஒரு காலம். அவங்க அந்த கணக்கு முடிஞ்சிருச்சு, புண்ணிய கணக்கை அழிச்சிட்டாங்க. இப்ப இல்லைன்னொடனே கடவுள் இல்லைன்றாங்க அனுபவிச்ச பிறகு. அதுக்கு என்ன பண்றது? அதுக்கப்புறம் ராஜாவாயிடுறான், நிறைய பொண்ணுங்களை கல்யாணம் பண்றான். ஸோ அப்போ எத்தனை பெண்களை திருமணம் பண்றானோ அது அவங்களுக்கு ஒரு கெத்து, ஒரு அவங்க பக்கம் கடவுள் இருக்கிறார், அல்லது அவ்வளவு செல்வம், அவ்வளவு ஒரு பவர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காக நிறைய பேரை திருமணம் பண்றது இருந்தது. இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ்ல பார்த்தா ஒரு அழகான பொண்ணு ஒருத்தனை பாக்குதுன்னா எல்லாரும் அந்த பொண்ணையே இவன் கவர் பண்ணிட்டான்ட்டு அந்த அந்த குணம் இப்பவும் வருது பாருங்க. அதனால நிறைய பேர் கல்யாணம் பண்ணியிருந்தானா என்ன ஆகும், நிறைய குழந்தையும் பிறக்கும். ஸோ அதோடைய பேரு ஃபுல்லா, இந்த அதிகாரம் ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்படி ராஜா தாவீது இஸ்ரவேலுடைய ராஜாவாயிட்டான் அப்படின்னு கேள்விப்பட்டவொடனே எப்பவுமே இஸ்ரவேலர்களுக்கும் பெலிஸ்தர்களுக்கும் சண்டை நடக்கும். பாலஸ்தீன் இஸ்ரேல், பாலஸ்தீனை தான் பெலிஸ்தர்னு சொல்றாங்க, உண்மையான்னு தெரியல. ஒரு சிலர் அது கரெக்ட் தான், ஆனா இப்ப இருக்கிற பாலஸ்தீனர்கள் கிடையாது, அது வேற அப்படின்ட்டு விளக்கம் கொடுக்குறாங்க. பட் எனிவே இப்ப அப்படிதான் நடந்துட்டு இருக்குது. அப்ப என்ன ஆகுது, பெலிஸ்தர்கள் தாவீதை தேடி கொலை பண்றதுக்காக வராங்க. அதாவது என்னன்னா ராஜாவா அபிஷேகம் செய்யப்படுறோம், இன்னும் ராஜா வாகுலப்புல இருக்குது. ஸோ அப்ப அதான் ராஜாபிஷேகம் பட்டாபிஷேகம் சொல்றோம் இல்லையா, அதான் ராஜா ஆயிட்டான். அப்ப தேடுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே தாவீது என்ன பண்றான், நீ என்னடா என்ன தேடுறது, நான் வரேன் உன்னை பார்க்க அப்படின்ட்டு வரான். அப்ப பெலிஸ்தர் ஒரு பெரிய கூட்டம் இருக்குது இவனை வளைச்சி கொல்றதுக்காக. ஸோ அந்த கூட்டத்தை பார்க்குறான். ஆக்சுவலாக இவன் நிறைய சண்டையெல்லாம் போட்டிருக்கிறான், சவுல் காலத்துல நிறைய சண்டை போட்டிருக்கிறான், நிறைய பேரை முறியடிச்சிருக்கிறான், எல்லாம் பண்ணியிருக்கிறான். ஆனாலும் இங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, சண்டை போடுற விஷயம் கிடையாது, என்னன்னா அடுத்து அவன் என்ன பண்றான்றது தான். பெலிஸ்தருக்கு விரோதமா போகலாமா, அவங்களை என் கையில ஒப்பு கொடுப்பீங்களா அப்படின்னு கடவுள்கிட்ட தாவீது கேட்கிறான். இதுதான் அங்க முக்கியமான விஷயம். நமக்கு பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுள் சொல்றது என்னது, ஒரு விஷயமும் என்னை கேட்டு செய்யு. ஏன்னா அவர் அப்பாவாக மட்டும் இல்லை, டீச்சராகவும் இருக்கார், சத்குருவாகவும் இருக்கிறார். இது மாயையோடு யுத்தம்,
ஒரு ஒரு அடியை நான் கரெக்டாக தான் எடுத்து வைக்கிறேன்னா அப்படின்னு டீச்சர் கூடவே இருக்கணும், குரு கூடவே இருக்கணும். ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. கேட்கலாம், சண்டை போடலாமா? இங்கே சண்டை போடுற விஷயம் இல்லை, கேட்கணுன்றது தான் இங்கே மெசேஜ். ஒரு ஒரு விஷயம் இது மாயையோட யுத்தம், இங்கே மனிதரோட யுத்தமாக காட்டிடுறாங்க, அவ்வளோதான். அப்போ என்னால் அவங்கள ஜெயிக்க முடியுமா, அதாவது ஜெயிக்க முடியுமான்னு கேட்கல, என்னால் முடியுமான்னு கேட்கல, நீங்கள் அவனை என் கையில் ஒப்பு கொடுப்பீங்களா? வார்த்தையில எவ்வளவு பெரிய வித்தியாசம் பார்த்தீங்களா? கொடுக்கறது அவரு. இங்க நான் ஜெயிக்கிற விஷயம் அந்த நான் எனக்கு பைபிள்ல ரொம்ப பிடிச்சது இந்த மாதிரி வார்த்தைகள் வந்துகிட்டே இருக்கும். அது உங்களை அறியாமல் அந்த ஒரு மனதை தாழ்த்திக்கிறது வரும். இன்னும் போக போக சூப்பரா இருக்கும் பாருங்க. அப்ப கர்த்தர் சொல்றாரு, போ, அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். ஆக்சுவலா இதோடைய நினைவார்த்தம் இன்னைய வரைக்குமே மற்ற மதத்துல எப்படியோ இந்துக்கள் கிட்ட இந்த பழக்கம் இருக்குது. ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும்னா சீட்டு எழுதி போடுவாங்க சாமி கிட்ட. இந்த காலேஜ்ல சேர்க்கலாமா வேண்டாமா, இந்த வேலையை எடுத்துக்கலாமா வேண்டாமான்ட்டு 2 சீட்ல எழுதி போடுவாங்க. ஸோ அப்போ கொடுக்கறத கண்ணை மூடிட்டு கடவுள் சொன்னார்னு ஃபாலோ பண்ணுவாங்க. இல்லாட்டினா நமக்கு அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதை ஃபாலோ பண்றாங்க. ஸோ அப்போ போய் பயங்கரமா சத்துருக்கள் எல்லாம் ஒட்டஞ்சி ஓடுற மாதிரி பண்றான். ஸோ அவங்களுடைய தெய்வங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க ஓடி போயிடுறாங்க. இவங்க தெய்வங்களை எல்லாம் சுட்டு எரிக்கிறாங்க. அடுத்தது மறுபடியும் பெலிஸ்தர் வராங்க. ஏன்னா அது பெரிய படை, ஒரு குரூப்பை தான் அனுப்பிச்சிருப்பாங்க. விட்ட உடனே விட்டுருவாங்களா? அவங்க இன்னொரு குரூப்பை களம் இறக்குவாங்க இல்லையா? சரி, நம்ம தான் ஏற்கனவே இறக்கிட்டோமே அப்படின்ட்டு போகலை, மறுபடியும் கடவுள்கிட்ட போய் கேட்குறான். இதுதான் இங்க விஷயம். அந்த கான்ஃபிடன்ஸு அகங்காரமாக மாறாமல் தடுக்கிற ஒரு பெரிய கருவி கடவுள். ஸோ கடவுள்கிட்ட போய் கேட்குறான், அவங்கள என் கையில் ஒப்படைப்பீங்களா அப்படின்ட்டு. ஏன்னா நான் ஜெயிச்சதா அவன் நினைக்கல, கடவுள் ஒப்பு கொடுத்தார், அவ்வளவுதான். ஸோ எல்லாமே அப்படிதான், கடவுள் கொடுத்தார். நீங்க படிச்சு மார்க் வாங்கினாலும் கடவுள் கொடுத்தார், திருமணம் பண்ணாலும் அந்த பொண்ணை கடவுள் கொடுத்தார், குழந்தைனாலும் கடவுள் கொடுத்தார், உயிர் போனாலும் கடவுள் எடுத்தார். இங்க நமக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. வராது, என்னதுன்ற உணர்வு வராது. ஏன்னா இங்கேயாவது கொடுத்தாருன்னு வருது. நம்மளை பொறுத்த வரைக்கும் கடனாக கொடுத்தார், எப்ப வேணாலும் எடுத்துக்குவார், அப்ப இழக்க மாட்டோம். சோ பிரம்மகுமாரிகள் அதுக்கும் மேல ஒரு படி. இதுவுமே சூப்பர் தான், பட் இதுக்கும் மேல கடவுள் நேரடியாக சொல்ற ஞானத்துல கடனாக கொடுத்திருக்கிறேன், நீ யூஸ் பண்ணிக்கோ, திருப்பி கேட்கும்போது கொடுத்துரு. அது உறவா இருக்கட்டும், செல்வமா இருக்கட்டும், உன் உடம்பே கூட இருக்கட்டும், எல்லாமே போய் தான் ஆகணும். ஆனா ஆத்மா அழியாது, இன்னொரு உடல் கொடுக்கப்படும், இன்னொரு உறவு கொடுக்கப்படும். பற்று வச்சதுனாலதான் வலி வருது அப்படின்னு கடவுள் சொல்ற. சோ இங்க கடவுள் கிட்ட விசாரிக்கிறதுக்கு கடவுள் சொல்றாரு, இப்ப அவங்க பின்னாடி போகாம பக்கமா சுற்றி போ அப்படின்ட்டு சில வழிகளை கொடுக்கிறாரு. அதே மாதிரியே ஃபாலோ பண்றான், அதே மாதிரியே ஜெயிச்சிடறான். அப்ப இந்த தாவீதுடைய கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமாகி அவனுக்கு எல்லோரும் பயப்படுற பயத்தை கர்த்தர் சகல ஜாதிகளின் மேலும் வர பண்ணினார். மக்கள் பயந்தாங்க சொல்லல, இவன் பயமுறுத்தனா சொல்லல, கடவுள் எல்லா ஜாதிகளுக்கும் இவன் மேல பயத்தை வர பண்ணினார். ஸோ அங்க அந்த ஒரு லைனும் கடவுளை முன்வைத்து நகருது பாருங்க. ஸோ இந்த விஷயம் தான் இங்க முக்கியமான விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இப்ப ராமாயணம்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தா கூட கடவுள் ஒரு விஷயத்தை நகர்த்துறார் அப்படிங்கிறது இருக்காது அங்க. அவங்களா பண்ற மாதிரி இருக்கும். மகாபாரதத்திலயும் அப்படிதான் இருக்கும். இங்க கடவுளை வெளிப்படுத்தாங்க. என்ன ஒண்ணு, கடவுள் தப்பான விஷயத்த பண்ற மாதிரி காட்டிடுறாங்க. அங்க சரியான விஷயத்த பண்றாங்க, ஆனா கடவுள் பண்ற மாதிரி காட்டாம தானா பண்ற மாதிரி காட்டிடுறாங்க. ரெண்டுத்துலயுமே தப்பு வந்துருக்கு. இதுதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். அதிகாரம் 15 1 நாளாகமும் அதிகாரம் 15ல தான் தாவீதுக்கு கடவுளுக்கு ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு தோணுது. ஒரு கூடாரத்தை போடுறான், அதே மாதிரி சட்டமும் போடுறான். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை லேவியரை தவிர யாரும் தொடக்கூடாது. அதே மாதிரி அவருக்கு பணிவிடை செய்யறதும் எப்பவும்
லேவியராகத்தான் இருக்கணும்னு கடவுள் தெரிந்து கொண்டார். அப்ப இவங்க நாங்க படிச்சாலே ஆயிட முடியும்னா நீ கடவுள் சொல்றது கேட்கல. நீ உண்மையிலே பைபிளை நம்புறதுன்னா அந்த ஒரு தலைமுறைக்கு அந்த ஒரு ஜாதிக்கு மட்டும்தான் கொடுக்கணும். அது எந்த ஜாதினே உனக்கு தெரியாது, ஏன்னா நீ இங்க மாறி இருக்கிற. அது வேற நாட்டுல தோன்றிய மதம், எப்படி உன்னால ஃபாலோ பண்ண முடியும் இல்லையா? எங்கேயுமே இப்படி ஃபாலோ பண்றது கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அந்த போப்பாண்டவர் அந்த லிஸ்ட்ல வராரா என்னன்னு தெரியல. அப்ப எல்லோரையும் அந்த பெட்டி இருக்கிற இடத்துக்கு வர சொல்றோம், எருசலேமுக்கு. இப்ப சண்டையெல்லாம் அங்கதான் அடிக்கடி நடக்கும். ஜெருசலேம்ல தான் அந்த ஒரு கோயிலுக்காக அடிச்சுக்கிறாங்க 3 மதத்தினரும். குறிப்பாக முஸ்லிம்களுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் நடக்கும். ஒரு காலத்துல கிறிஸ்டினுக்கும் முஸ்லிமுக்கும் நடந்துச்சான் அந்த ஒரு கோயிலுக்காக. ஸோ அந்த இடத்துக்கு தான் வர சொல்லி இருக்கிறான். ஸோ அப்ப அங்க யார் யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்ட்டு போட்டிருக்கு. ஸோ அப்ப இந்த லேவியர் இனத்துல முக்கியமானவர்கள் எல்லாம் கூப்பிட்டு சொல்றாரு தாவீது, லேவியரில் நீங்கள் பிதாக்களுடைய சந்ததிகளின் தலைவர், நீங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பெட்டியை அதற்கு நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு கொண்டு வரும்படி உங்களையும் உங்கள் சகோதரரையும் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். இல்லையா? கோயிலுக்கு பூஜை பண்றாங்கன்னா சும்மா போய் பண்ணிடுவாங்களா இல்லையா? அதுக்கு முன்னாடியே குளிச்சுட்டு வீட்டிலேயே பூஜை பண்ணிட்டு எல்லாம் வேற போவாங்க. இப்ப வேணா அது கொஞ்சம் மாறி இருக்கலாம், ஆனா இப்பவுமே எனக்கு தெரிஞ்சு பண்றாங்க. காலையில எழுந்திரிச்சு அந்த இது பூஜையெல்லாம் பண்ணிட்டு தான் கோயிலுக்கு போய் அவங்க பூஜையை பண்ணுவாங்க. ஸோ அப்படி உங்களை தயார்படுத்திக்கோங்க அப்படின்ட்டு சொல்றாரு. இப்ப ரீசன் சொல்றாரு. அங்க ஊசாவை கடவுள் அடித்தார் இல்லையா அந்த பெட்டியை தொட்டதுக்காக, அதுக்கு ரீசன் சொல்றாரு. முதல்ல நீங்க அதை சுமக்காதபடியினாலும் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடியே தேடாதே போனபடியினாலும் அவர் நமக்குள்ளே அடி விழ பண்ணினார் என்றான். இப்ப ரீசன் சொல்றாங்க, தொட்டதுனால அங்க சாகல டைரக்டா சொல்லல. கடவுளை தேடவே இல்லை அப்படிங்கறதுடைய அர்த்தம் என்னன்னா, கடவுளுடைய வழிப்படியே நீங்க நடக்கல, அதனால ஒரு தண்டனை கிடைச்சது. அடுத்தது கடவுள் சொன்னது நீங்க தான் சுமக்கணும், நீங்களும் சுமக்கல. லேவியருடைய வேலை எதையோ அதை நீங்க பண்ணல இல்ல. இன்னைக்கு பிராமணர்கள் சிதம்பரம் கோயில் இந்த கோயில் அதுக்காக எல்லாம் ஃபைட் பண்றாங்கல்ல. அப்ப மத்தவங்களும் ஏன் மத்தவங்க வரக்கூடாதான்றாங்க. மத்தவனுக்கு தான் அந்த உணர்வே இல்லையே, நான் இந்துன்ற உணர்வே இல்லையே, அதை காப்பாற்றணுன்ற உணர்வே இல்லையே. அப்ப இங்க சொல்றது பாத்தீங்கன்னா, லேவியராகிய நீங்க எல்லாம் ஃபைட் பண்ணி அதை சுமந்து இருக்கணும், நீங்க சுமக்கல, தேடவே இல்லை, அதனாலதான் இந்த பிரச்சனை வந்தது அப்படின்ட்டு சொல்றோம். அப்ப தாவீது சொன்ன மாதிரியே லேவியர்கள் எல்லாம் தங்களை சுத்தப்படுத்திட்டு அதை பெட்டி எடுத்துட்டு வராங்க. ஸோ அது எப்படின்னா, பல்லக்கு எடுத்துட்டு வராங்க இல்லையா, பொண்ணு உள்ள உட்கார வச்சுட்டு அந்த மாதிரி பெட்டி எடுத்துட்டு வராங்க தோல்ல சுமந்து. ஸோ அப்ப சொல்றோம், ஒரு குறிப்பிட்ட நபர்கள்லாம் இசைக்கருவியில நிறைய விதம் சொல்றாங்க. சுரமண்டலம்ன்றாங்க, கைத்தாளம், கீதவாத்தியங்கள். ஸோ ஒவ்வொரு குழுவை இவங்க இதை பண்ணணும், இவங்க காவலாளியா நிக்கணும், இந்த மாதிரி எல்லாம் சொல்றார். அதுலயும் பேர் சொல்லியே சொல்றார். அது பேர் அப்படியே போய்கிட்டே இருக்கும். சகரியா, பேன், யாசியேல், செமிரோத் போய்கிட்டே இருக்குது. ஸோ இவங்களெல்லாம் நிறுத்தினார்கள். இந்த மாதிரி தேவையில்லாத விஸ்தாரங்கள் நிறைய இருக்கும். ஆனா இதை கிறிஸ்தவர்கள் எப்படி புரிஞ்சுக்கணும், இவ்வளவும் இருக்குதுன்னா அப்ப கண்டிப்பா நிஜமா நடந்துதானே இருக்கும் அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதான் சாத்தானுடைய சாமர்த்தியம். சாத்தானுடைய சாமர்த்தியம். துல்லியமா பேரெல்லாம் இருக்குது இல்ல, இடமெல்லாம் இருக்குது இல்ல. இந்துக்கள் அப்படித்தானே, ராமாயணம் அயோத்தியா இருக்குது இல்ல, இலங்கை இருக்குது இல்ல, அப்ப நிஜமாகவே நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு மதத்தினரும் அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா எதுவுமே நிஜத்தில் நடந்தது கிடையாது. கடவுள் இறுதியில் ஞானத்தை கொடுக்கும் பொழுதுதான் இதுக்கு உள்ள இருக்கக்கூடிய அர்த்தம் வெளிப்படும். அதுதான் இறுதியில் வெளிப்பாடுன்ற ஒரு அத்தியாயத்தை இதுல வைக்கிறாங்க பைபிள்ல. அதே மாதிரி முஸ்லிம் மதத்துல பாத்தீங்கன்னா கடைசி இறை தூதர் நபின்னு இருக்கும். இறை தூதர்னு இறைவனுடைய செய்தியை சொல்பவர். ஆதாமு முஸ்லிம் தான் தெரியுமா அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன, பிரம்மா தான் ஆதாம், நம்மளதான் முஸ்லிம் சொல்றாங்க இல்ல. நம்ம தானே ஒவ்வொரு சகோதரரா பாக்குறோம். உண்மையிலே பாயாக பாக்குறது நாம தான். அவங்க ஆணைதான் பாயா பார்க்கல, சொல்றாங்க, அவ்வளவுதான். அவங்களுக்குள்ளே தானே அடிச்சுக்கிறாங்க.
இங்க அப்படி கிடையாது. ஆண் பெண்ணாக இருந்தாலும் பாயாக தான் பார்க்கிறோம், ஏன்னா ஆத்மாவை பார்க்கிறோம். சோ இங்கத்து விஷயம். அப்ப நபின்னா இறைவனுடைய செய்தி கொடுப்பவர்கள்னு அர்த்தம். அப்ப அதை நாம தான் கொடுக்கிறோம். அப்ப கடைசி இறை தூதர் நபி இல்ல, இறை தூதர் கடைசியில் வருவார்கள் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அந்த கடைசியில தான் இப்ப நம்ம இந்த ஞானத்தை சொல்ற எல்லாருமே ஒவ்வொரு விதத்துல சொல்லிட்டு இருக்கிறாங்களே. சிவானி சிஸ்டர் ஒரு மாதிரி சொல்றாங்க, இந்த மாதிரி நிறைய பேர், இன்னும் நிறைய பேர் வெளிப்படுவாங்க போக போக. இப்போ ஒரு ஒரு ஸ்டேட்லயும் நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அத்தனை பேரும் இறை தூதர்கள் தான். ஸோ இங்க வந்து இவன் சொன்ன மாதிரி தாவீது, இங்கிலீஷ்ல டேவிட்னு சொல்லுவோம். ஸோ அந்த தம்புரான் தான் நினைக்கிறேன், அதெல்லாம் வாசிக்கிறாங்க, சுரமண்டலங்களை வாசிக்கிறாங்க. ஒரு கோலாகலமா இருக்குது. அதாவது நம்ம ஊர்ல வந்து கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி அங்க நடக்குது. ஆக்சுவலா இது கும்பாபிஷேகம் கூட சொல்ல முடியாது, ஏன்னா இன்னும் கோயில் கட்டலை. கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு விழா, அந்த பூமி பூஜைன்னு போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விழா நடக்குது. அதே மாதிரி அவன் சொன்ன மாதிரி பெட்டிக்கு பக்கத்துல காவலாளி நிக்கிறாங்க. அப்புறம் சிலர் பூரிகைகளை ஊதினார்கள்ன்றாங்க, அது ஒரு இசைக்கருவிப்புல இருக்கு. ஸோ இதை பற்றிய டீட்டெயில்ஸ் இருக்கு, நல்லா மகிழ்ச்சியா கொண்டாடுறாங்க எல்லோருமே. கடைசியில ஆட்டுக்கடாவெல்லாம் வெட்டி பலி கொடுக்குறாங்க, காலை ஆட்டுக்கடாவெல்லாம். ஸோ இப்போ இது ஆக்சுவலா எடுத்துட்டு வராங்க, இந்த பெட்டியை எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வரும்போது அப்படியே ஆட்டம் பாட்டம் மியூசிக்கோட எடுத்துட்டு வராங்க. நம்ம இந்த உற்சவமூர்த்தின்ட்டு தெரு தெருவா ஊர்வலம் வரும் இல்லையா சாமி, ஸோ அந்த மாதிரி எல்லா ஊர்லயுமே வரும், அது கிராமங்கள்ல கூட வரும். ஸோ அப்படி எடுத்துட்டு வராங்க. அப்ப பாட்டு பாடிட்டு சவுல் டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்கிறான். அதை வந்து ஜன்னல் வழியா சவுளுடைய பொண்ணு பாக்குறான். சவுளுடைய பொண்ணு மீகால் அப்படிங்கிறவ பாக்குறா. ஆக்சுவலா சவுளுடைய பொண்ணை தாவீது கல்யாணம் பண்ணிக்குவான், மீகால் தான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி வச்சு அவனை கொலை பண்றதுக்காகவே பொண்ணை கொடுப்பான். அப்பதானே நீ தப்பிச்சு போக மாட்ட, கூட இருப்பேன்ட்டு அவன் அப்படி பண்ணுவான். ஸோ அந்த பொண்ணா இல்லை வேற பொண்ணான்னு தெரியல. ஆனால் தாவீது ஆடிட்டு வர்றதை பார்த்து என்ன மனுஷன்ட்டு அசிங்கமா நினைக்கிறான். இப்ப நம்ம இந்த ஞானத்தை கொடுக்கும்போது எல்லாரும் அப்படித்தானே நினைக்கிறாங்க, நம்ம வீட்டுல இருக்கிறவங்க. அதுதான் இங்க, வேற ஒண்ணும் கிடையாது. இது ஆடுறது கிடையாது, நம்ம ஒன்றும் ஆடிட்டு இல்லை, தேவைப்பட்ட ஆடவும் செய்வோம். இறைவனுடைய ஞானத்தை வெளிப்படுத்துறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக அமைந்தார். ஏன்னா நார்த் இந்தியால அது நடக்குது. பாட்டு போட்டு ஆடுறாங்க, ஆடும்போது என்ன பண்ணும், எல்லாம் வந்து வெளியில வந்துருவாங்க, வந்து பார்ப்பாங்க. அப்ப அந்த பாட்டுக்கு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு அப்படியே இறைவனுடைய ஞானத்தை கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல யுக்தி. ஏன்னா அவங்க வந்து நார்த் இந்தியால ஆவுன்னா டான்ஸ் ஆடுவாங்க, பெண்களும் சரி ஆண்களும் சரி ரோட்ல ஆடுவாங்க. அங்க பக்தியிலையும் அப்படி ஆடிட்டு இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு இது ஒரு யுக்தியாக அவங்க ஃபாலோ பண்றாங்க. இது தேக உணர்வு இல்லாட்டினா தான் பண்ண முடியும். ஏன்னா இவன் ராஜாவே ஆடுறான், அப்ப தேக உணர்வு இல்லாம பண்ணிட்டு இருக்கிறான்றதுதான் இங்க அர்த்தம். சரி, இதுல வந்து அந்த பெட்டிக்குன்னு கூடாரத்தை வந்து அமைச்சிட்டான். அதுக்குள்ள அந்த கூடாரத்துக்குள்ள பெட்டியை எடுத்துட்டு வரும்போது அந்த பலிகள்லாம் கொடுக்குறாங்க, சர்வாங்க தகன பலி, சமாதான பலி, இதெல்லாம் செலுத்துறாங்க. அதுக்கு பிறகு மக்களை வந்து கர்த்தருடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறார் தாவீது மகாராஜா. இப்போ கிறிஸ்தவ மதத்துல இது ரொம்ப பிடிச்சது என்னன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே அப்படின்னு சொல்லி தான் அற்புதம் பண்றதா இருந்தாலும் சரி, ஆசீர்வாதம் பண்றதா இருந்தாலும் சொல்லுவாங்க. ஸோ கடவுளை வந்து முன்னுக்கு வைப்பாங்க. ஸோ அது ஒரு நல்ல பழக்கம். அதே மாதிரி அங்க இருக்கிற எல்லோருக்கும் அப்பத்தை கொடுக்குறாங்க, இறைச்சி துண்டு கொடுக்குறாங்க, எல்லோருக்கும் ஒவ்வொரு படி திராட்சை ரசத்தையும் கொடுக்குறாங்க. அது ஒரு செலிப்ரேஷன் டே இல்லையா, ஸோ கொடுக்குறாங்க. அதே மாதிரி கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணி துதிக்கிறதுக்கு, புகழறதுக்கு, கர்த்தர் பெட்டிக்கு முன்பாக சேவிக்கிறதுக்காக லேவியரில் சிலரை வந்து நியமிக்கிறான் தாவீது.
ஸோ அதெல்லாம் யார் யாரு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்குது. அடுத்தது 7வது வசனத்துல வரும். ஸோ இதெல்லாம் தினமும் நடக்கணும்னு சொல்லிட்டு கடவுள் முன்னாடி என்ன பாடணும் அப்படிங்கிற பாட்டை தாவீது ஆசாப் கிட்டையும் அவனுடைய சகோதரர்கிட்டையும் கொடுக்குறான் ஒரு சங்கீதம். இது சர்ச்சில் இப்போ பாடுறாங்களா அப்படின்னு தெரியாது. பட் ஆனால் அவங்களுடைய பாடல்களில் இது வரும். குறிப்பாக கடவுளை புகழ்ந்து பாடுறது, சர்ச்சில் பாடுறதுக்கு அடிப்படையாக இருக்கிறது இந்த தாவீதுடைய விஷயம்தான். தாவீது தான் இந்த மாதிரி பாடுற மாதிரியே வரும். அதுவும் டான்ஸ் ஆடுற பழக்கமும் பார்த்தீங்கன்னா தாவீது கிட்ட இருந்து வர்றது தான். அது இப்போ குத்து டான்ஸ் அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு, சினிமா டான்ஸ் மாதிரிலாம் ஆயிடுச்சு. சரி, அந்த பாட்டு இது ஜெகோவாவின் சாட்சிகள் அப்படியே இந்த பாட்டையே பாடுவாங்க அப்படியே. ஆனா அந்த பாட்டை எடுத்துக்கிட்டாலும் அவங்க பாடுற ராகம் பார்த்தீங்கன்னா அது வித்தியாசமா இருக்கும். பாட்டு தான் பாடுறாங்களா இல்லை ஊன்றாங்களான்னே தெரியாது. அது ஒரு ராகத்தையும் சேர்த்து அனுப்பிச்சிருவாங்க. நீங்க எந்த மொழியில பாடினாலும் அதே பாட்டு தான் பாடணும். எதுவுமே கேட்குற மாதிரியே இருக்காது. ஆனா சரி, அந்த பாட்டு என்னன்னா, கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை மகிமை பாடுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ள பிரசித்தப்படுத்துங்கள், ஃபேமஸ் ஆக்குங்கள், அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள், அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுள் சொல்ற விஷயங்கள் இல்லையா. கடவுளுடைய மகிமை பாடுங்கள். ஏன்னா கடவுளுடைய மகிமை உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா கடவுள் இப்பதான் நேரடியா கொடுக்கிறார். இந்த பூமி சொர்க்கமாக இருந்தது, இப்ப நரகமாயிடுச்சு அப்படிங்கிற செய்தியை சொல்றதுக்காக கர்த்தர், அவரை தான் சிவன் இந்துக்களும் பரம பிதான்னு கிறிஸ்தவர்களும் அல்லான்னு முஸ்லிம்களும் சொல்றாங்க, பிறப்பிறப்பில் வராதவர் கடைசி 100 வருடம் ஒரு வயோதிகர் உடல்ல இந்த ஞானத்தை கொடுக்கிறார். சொர்க்கமாக இருந்தது மீண்டும் சொர்க்கமாக போகுது. ஏன்னா இது காலச்சக்கரம், இரவு பகல் மாதிரி சொர்க்கம் நரகம் சொர்க்கம் நரகம். சொர்க்கம் தானா நரகம் ஆயிடும், நரகத்தை மீண்டும் சொர்க்கம் ஆக்குறதுக்கு தான் கடவுள் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வுல இருந்தாங்க, மீண்டும் ஆத்மான்ற உணர்வில் நீங்க வரணும். ஆத்மானா உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரம் ஜொலிக்கினால் தான் இங்க போட்டு வைக்கிற பழக்கம் இருக்கு. ஸோ அந்த ஆத்மான்னு ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பாருங்க. உடம்பு அழியக்கூடியது, மாறக்கூடியது. அதாவது உடம்பு மாறாது, ஆத்மா உடலை மாற்றிக்கொள்ளும் இல்லையா. இப்ப ஆண் உடலை எடுக்கிறது, அடுத்தது ஒரு பெண் உடலை, அதாவது பெண்ணாக பிறக்கும், அடுத்தது ஆணாக பிறக்கும். இப்படி மாறி மாறி மனிதர்களாகத்தான் பிறப்பார்கள். ஸோ இதை சொல்றார். அதனால மாறக்கூடிய அழியக்கூடிய உடலை பார்க்காதீங்க. ஏன்னா உடலை பார்க்கறதுனாலதான் உங்களுக்கு காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இது எல்லாமே வருது. அப்ப ஆத்மாவை பாருங்கள், அது ஒரு ஒளிப்புள்ளி. அனைத்து ஆத்மாவுடைய தந்தை தான் கடவுள். அதனால்தான் பரமாத்மா, அனைத்து ஆத்மாக்களின் பிதா, பரமபிதா அப்படின்னு சொல்றோம். எப்படி பிதா அப்படின்னா கடவுள் சொல்றாரு, ஆத்மான்னு என்னை நினைக்க நினைக்க உங்க ஆத்மா தூய்மையாகும். சொர்க்கத்துல காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. இப்ப அதுல நீங்க மூழ்கிட்டீங்க. ஸோ இதுல இருந்து நீங்க விடுபடணும் அப்படின்னா ஆத்மான்னு என்னை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க, என்னை மட்டும் நினைவு பண்ணுங்கன்ற. ஸோ பைபிளா இருக்கட்டும், குரானா இருக்கட்டும், ராமாயணம் மகாபாரதமா இருக்கட்டும், கீதையா இருக்கட்டும், எல்லாத்துடைய சாரமும் இதுதான். ஆக்சுவலா எல்லா வேதங்களின் சாரம் கீதை. அந்த கீதையிலே பாத்தீங்கன்னா உடல் உட்பட அனைத்து உறவுகளையும் மறந்து ஆத்மான்னு என்னிடம் சரணடை அர்ஜுனா அப்படின்னு கிருஷ்ணர் சொல்ற மாதிரி இருக்கும். ஆனால் கிருஷ்ணர் எப்படி சொல்ல முடியும்? அவருக்கே உடம்பு இருக்குது. ஸோ சொல்பவர் சிவன், பரமபிதா. அதுல தவறுதலாக கிருஷ்ணர் சொன்னதா சொல்லப்பட்டது தான் மற்ற மதங்கள்ல ஒவ்வொரு மத ஸ்தாபகர் சொன்னதாக போட்டுறாங்க. சரி, இப்ப அவரை நினைக்க நினைக்க அந்த கூடவே இறைவன் கொடுக்குற ஞானம் முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமா கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்ல இருக்கு, அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். அந்த முரளியை தினம் தினம் படிக்கணும். கூடவே உங்களை ஆத்மான்னு சிவ பரமாத்மாவை நினைக்கணும். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்கு. அவரை அப்பான அன்பா நினைக்கணும். யார? கடவுளை. கிருஷ்ணரை கிடையாது, இயேசுவர் கிடையாது, புத்தரை கிடையாது. ஏன்னா இவங்களும் மனிதர்கள், சகோதர ஆத்மாக்கள். அப்பா கிடையாது.
அப்பா பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே தான் கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க. இயேசுனா இங்க வாழ்ந்த பரமபிதான்னு எல்லாம் சொல்லணும். அவருடைய வாசஸ்தலம் அதுதான், மேலே தான் இருக்கிறார், கீழே வர்றது கிடையாது. ஆனா கடைசின்னு ஒரு வருடம் வரார். ஏன்னா வரவே இல்லைன்னா அவருக்கு என்ன மகிமை. ஆனா அவர் வந்தது யாருக்கும் தெரியாது. இப்ப வந்து இருக்கிறார். இப்ப கொடுக்கிறார் இந்த ஞானத்தை, அவரை பற்றி அறிமுகத்தை கொடுக்கிறார். ஏன்னா கடவுள் வந்தா முதல்ல அவருடைய அறிமுகத்தை எல்லாம் கொடுப்பார். எந்த மதத்திலாவது கடவுள் எப்படி இருக்காருன்னு இருக்குதா? கடவுள் எங்க இருக்காருன்னு இருக்குதா? கடவுளுடைய குணம் என்னன்னு இருக்குதா? அவருடைய தொழில் என்னன்னு இருக்கா? அவரை நினைக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்குதுன்னு இருக்கா? அது எல்லாத்தையும் இப்ப சொல்றேன். என்னை நினைக்க நினைக்க உங்க பாவங்கள் அழியும். ஏன்னா பாவம் செய்தது நீங்க. அந்த குணம் உங்க ஆத்மாவில் இருக்குது ஜென்ம ஜென்மம். அந்த குணத்தை நீங்க தான் அழிக்கணும். இயேசு பிடிச்சி சிலுவையில அரைஞ்சா உங்களுடைய பாவம் போயிடுமா? பாவம் பண்ற குணம் போயிடுமா? அப்ப இறைவனை நினைத்து நினைத்து சொர்க்கத்தில் காமம் இல்லாத உலகத்திற்கு நான் போயிட்டு இருக்கிறேன்ற அந்த வைராக்கிய உணர்வோடு இறைவனை நினைக்க நினைக்க கொஞ்சம் கொஞ்சமா ஆத்மாவுக்கு அந்த பலம் வரும். ஆனா அதுக்கு முன்னாடி வைராக்கியத்தோடு நீங்க இந்த காமம், உடலை பார்க்கிற பழக்கம் இதையெல்லாம் விலக்கி வைக்கணும். அப்ப கொஞ்சம் கொஞ்சமாக பலம் வரும். இப்படி யாருக்கு பலம் வருதோ அவங்க தான் சொர்க்கத்துக்கு வருவாங்க. இது கோடியில ஒருத்தர் தான் இந்த ஞானத்தை அடைவார்கள். ஸோ இந்த ஞானம் புரிந்து ரெகுலரா நீங்க பாக்குறீங்கனாலே சத்தியமாக சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகள் தான் நீங்க. அந்த தேவதைகள்னு இப்ப தர்மம் கிடையாது. கிறிஸ்தவ தர்மம், இந்து தர்மம், முஸ்லிம் தர்மம் எல்லாத்துக்குள்ளேயும் போயிருப்பாங்க. அவங்கள இப்ப கடவுள் இந்த ஞானத்தை கொடுக்கும்போது நம்ம வரும். இதைத்தான் மீட்டெடுக்கிறதுன்னு சொல்றது. அதாவது கடவுள் மீட்டெடுக்கல, கடவுள் ஞானத்தை கொடுக்கிறார். நீங்க ஒரு தீபத்தை பார்த்து விட்டில் பூச்சி வர மாதிரி நீங்க வந்து பலியாகிறீங்க. இப்படி ஆகிறது மட்டும் இல்லாம அவர் சொல்ற வழிபடி நடந்து காமத்தை எல்லாம் வெல்றீங்க. எந்த மதத்தை சார்ந்தவர்களாவது காமத்தை விடுனா அந்த மதமே தேவையில்ல, சாமியே தேவையில்ல போடானுவோம். ஆனா தேவதையா இருந்தவர்களுக்கு தான் பேசுறது கடவுள் என்னோட அப்பான்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த வைராக்கியம் வரும். அவங்க தான் சொர்க்கத்துக்கு வராங்க. சொர்க்கத்துல தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகை இருக்கும். சிங்கமும் பசுவும் ஒன்னா தண்ணி குடிக்கும். ஏன்னா சிங்கத்திற்கு கூட இன்னொரு விலங்கை சாப்பிட்ற அசுர குணம் அங்க இருக்காது. அப்ப மனிதர்கள் எப்படி இருந்திருக்காங்க. ஆனா இங்க என்னால நான்வெஜ் சாப்பிடாம இருக்க முடியாதுன்னு நினைக்கிறவன் எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும்? அது என்ன அவ்வளவு ஈஸியா? காமத்தையே விடணும். அதனாலதான் குழந்தை மாதிரி பரிசுத்தம் இல்லாதவர் சொர்க்கத்துக்கு வர முடியாதுன்னு இயேசு சொல்றாரு. ஸோ அந்த மாதிரி நீங்க ஆகணும் அப்படின்னு கடவுள் சொல்றாரு. ஸோ இதையெல்லாம் கடவுள் சொல்றாரு. எங்க வந்து சொல்றாரு? ராஜஸ்தான்ல அபு மலை, மவுண்ட் அபு அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துலதான் இறைவன் இந்த ஞானத்தை வந்து கொடுக்கிறார். அந்த மலையுடைய நினைவாக ஒவ்வொரு மதத்திலும் பார்த்தீங்கன்னா ஒரு மலையை பிடிச்சுக்குவாங்க. சீயோன் மலை, கண்மாய் மலை இப்படின்ட்டு ஒரு மலை சொல்லிடுறாங்க. இங்க திருவண்ணாமலை, இமயமலை, கைலாயம். ஆனா கடவுள் அங்கெல்லாம் வரல. கடவுள் ஒரு இடத்துல தான் வர்றாரு, வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறாரு. ஸோ அந்த ஞானத்தை இப்ப கொடுத்துட்டு இருக்கிறாரு. தேவதையாக நீங்க தான் இருந்தீங்க சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஆகுங்கள். இது உங்களுடைய பிறப்புரிமை. கடவுள் நேரடியாக அவருடைய ஞானத்தை நீங்க கேட்கணும்னா அவர் வந்துட்டாருன்றத முதல்ல உணரணும். உணரும் போதுதான் அவர் சொல்றதை கேட்க ஆரம்பிப்பீங்க. அவர் ஆசிரியராகி நடத்தவும் செய்யறாரு இந்த ஞானத்தை. கேட்கிறவங்க தான் சொர்க்கத்திற்கு வரவும் முடியும். ஸோ இந்த செய்தியைத்தான் கடவுள் எல்லோருக்கும் சொல்ல. இதுதான் கடவுளுடைய மகிமை. மகிமையெல்லாம் அவருக்கேன்னு சொல்றது என்ன? அவர் சொர்க்கத்தை படைக்கிறார். அந்த சொர்க்கத்தின் சுகம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து மீதி இருக்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற உலகம். கீழானது ஆனது காரணம் கடவுள் நல்ல குணத்தை படைத்து அனுப்பிச்சாரு. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாத குணத்தை படைத்து அன்பு, அமைதி, ஆனந்தம் நிரம்பியவராக அனுப்பிச்சாரு. அந்த குணத்தை இழக்கும் போதுதான் கடவுளை விட்டு நீங்க தூரமா போயிடுறீங்க. ஸோ அதுதான் கடவுளுடைய வழியிலிருந்து மீறுறாங்கன்ட்டு பைபிள்ல ஒவ்வொரு கதையிலும் வர்றதுடைய உண்மையான அர்த்தம். அந்த கதைகள் எல்லாம் நிஜத்தில் நடந்ததில்லை. கடைசி 100 வருடத்தில் இறைவன் கொடுக்கிற ஞானத்தின் நினைவாக உருவாக்கப்பட்டதுதான் அத்தனை கதைகளும். ஸோ அதை சொல்ல சொல்ல உங்களுக்கு புரியும். ஸோ இதைத்தான் நாம மற்றவர்களுக்கு கொடுக்கிறோம் ஆனந்தமாக. அப்ப நம்மளுடைய மனம் டான்ஸ் ஆடும், ஆனந்தத்தில் ஞான நடனம் ஆடும். ஸோ அதனாலதான் நடராஜர்ன்றது டான்ஸ், ஸ்தூல டான்ஸ் ஆடுறவர் கிடையாது, பரதநாட்டியம் ஆடுறவர் கிடையாது. இந்த ஞானத்தை கொடுக்கிறார், ஞான நடனம் ஆடுறார், ஆட வைக்கிறார். ஸோ இந்த ஞான நடனத்தை தான் இங்க ஸ்தூலமாக தாவீது ஆடினதாக காட்டியிருக்கிறாங்க. ஸோ இங்க இறைவனுடைய மகிமைன்னு இவங்க சொல்றதுன்னா இவரை கொன்னார் அவரை கொன்னாருன்றது எப்படி மகிமை ஆகும்? இல்ல பெட்டியை தொட்ட உடனே ஊசாவை கொன்னுட்டாரு கடவுள்ன்றது எப்படி மகிமை ஆகும்? யோசிச்சு பாருங்க. அவர் அன்பின் கடல். அவர்
பாவிகளை மன்னிக்கிறதுக்கு தான் அவர் வந்திருக்கிறார். பாவிகளை கொல்லணும்னா எல்லாரையும் அழிச்சு போட்டு போயிட வேண்டியதான். ஸோ அதுவா கடவுளுடைய வேலை? அது வல்லரசு நாடுகள் பண்ற வேலை. சரி, ஏன்னா இது இது சொன்னாதான் உங்களுக்கு தெரியும் இந்த படிக்கிற ஒண்ணுத்துக்கும் என்ன அர்த்தம். இப்ப பாருங்க, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்க. அவருடைய பேர் சிவன், சிவா. இதுதான் ஜெகோவா அப்படின்னு வருது இன்னொரு மொழியில. ஆஹ் அவருடைய செயல் என்னன்றத சொல்லுங்க. செயல் என்னன்னு இதுல இல்லையே. இதுல சொன்னதெல்லாம் அசுர செயல்கள் தான். இல்லைன்னா அவன் கூடவே இருந்து அவங்கள சண்டை போட்டேன், கொலை பண்ணேன், இதுவா கடவுளுடைய வேலை? ஒரிஜினல் செயல் உங்களுக்கு தான் தெரியும், நீங்க தான் சொல்லணும். அவரை பாடி கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை தியானித்து பேசுங்கள். இல்லையா? அதிசயங்களை தியானத்தில் இருந்து பேசுங்கள். இங்க தியானன்றது இறைவனுடைய நினைவுல இருந்து நீங்க பேசணும். ஏன்னா இந்த இன்னைக்கு பாருங்க, உலகம் எவ்வளவு மோசம். திரும்புற பக்கமெல்லாம் கற்பழிப்பு, பாலியல் குற்றங்கள், சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலைமை, வெள்ளம், நிலநடுக்கம், நிலச்சரிவு. இது எதுவுமே அடுத்த 2500 வருடத்துக்கு இருக்காது. ஏன்னா இந்த பூமி சொர்க்கமாக போகுது. இன்னைக்கு இவ்வளவு அசுர குணம் நிரம்பிய மனிதன் தான் கையெடுத்து கும்பிடக்கூடிய தேவதையாக மாற போறான். இதுதான் கடவுள் பண்ற அதிசயம்ன்றதை நீங்க சொல்லணும். அவருடைய பரிசுத்த நாமம் குறித்து மேன்மை பாராட்டுங்கள். ஏன் பரிசுத்தமானவர்? நம்மை மாதிரி மனிதனாக அவர் பிறக்கல. ஆனா மனித உடலில் இந்த ஞானத்தை கொடுத்தாலும் அவர் தூய்மையை இழக்கல, பரிசுத்தத்தை இழக்கல. வர்றது என்னமோ கலியுகத்தில் தான். விகாரங்களின் இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் உச்சத்துல இருக்கும்போது தான் வர்றார். ஆனாலும் அவருடைய பரிசுத்தம் கொஞ்சம் கூட குறைவது கிடையாது. ஸோ அதனாலதான் சதாசிவம் அப்படின்னு சொல்றோம். சதாசிவம் அப்படின்னா, அந்த சதானா எந்த நேரமும் சிவனுடைய குணம் மாறாமல் அப்படியே இருக்குதுன்னு அர்த்தம். ஆனா தவறுதலாக இவங்க என்ன பண்றாங்க, மோசே காலத்தில் ஒரு சட்டத்தை கொடுத்தார், இப்ராஹிம் காலத்தில் ஒரு சட்டத்தை கொடுத்தார், இயேசு மூலமாக இன்னொரு சட்டத்தை கொடுத்தார், குரான்ல இருக்கும். அப்பப்ப மாத்தி பேசுறதுக்கு நான் என்ன மனுஷனா? கடவுளுடைய வழி ஒரே வழிதான், கடைசியில மட்டும்தான் கடவுள் கொடுக்கிறார். அடுத்தது, கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. இங்க தேடுற விஷயம் கிடையாது, தேடுறது பக்தி. இங்க அடைஞ்சாச்சு பாருங்க. இங்க தேடுகிறவர்னு இருக்குது பாருங்க. அப்ப என்ன அர்த்தம்? கடவுள் கிடைக்கலன்னு தான் அர்த்தம், இல்லையா? தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். கடவுள் சொல்ற, நீ என்ன பிச்சைக்காரனா கேட்கறதுக்கு? நீ எதுவுமே என்கிட்ட கூட கேட்க தேவையில்லை, நீ என்னோட குழந்தை அப்படின்னா எனக்கு எது சொந்தமோ அது உனக்கு சொந்தம், இந்த உலக ராஜ்யம் உனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்ற. ஸோ ஆனா ஒரு விதத்தில் பைபிள் சொன்னது கரெக்டு. ஏன்னா பக்தி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் 2500 வருஷம், கடைசியில கண்டடைவீர்கள். நீங்க தேடுறதுனால வரல, ஆனா அந்த பலன், அதோடைய பலனாக கடவுள் வர வேண்டிய நேரத்தில் வருகிறார். அப்ப இந்த ஞானத்தை எடுக்கிறீங்க. ஸோ அப்ப தேடுகிறவர்களின் இதயம் எப்ப மகிழும்? கிடைச்சிட்டாதான் மகிழும். ஏன் ஒரு பொருளை தேடுறாங்கன்னா அந்த பொருளை கிடைச்ச உடனே தான் அப்பா கிடைச்சிடுச்சுன்னு சந்தோஷம் ஆயிடுமே. ஸோ கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். இதெல்லாம் பக்தி விஷயம். அவருடைய தாசனாகிய இஸ்ரவேலின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் பிரம்மகுமாரிகளை குறிக்கும், இல்லை? ஏன்னா கடவுள் இங்க இஸ்ரவேல் அப்படிங்கிறத அந்த எகிப்துல இருந்து எடுத்துட்டு வரப்பட்டவர்களுக்கு பிற்காலத்துல கடவுள் அப்படி பேர் வைக்கிறார். அந்த அடிமைகளை எதுக்கு அடிமையா இருக்கிறோம்? நாம காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5 விகாரத்துக்கு அடிமையா இருக்கிறோம். இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம் தான் 10 தலை ராவணன். அவன்கிட்ட ஒவ்வொரு ஆத்மான்ற சீதையும் சிக்கிட்டு, அந்த ஆத்மாக்களின் சீதையை மீட்பதற்காக வருகிற ராமன் சிவன் அங்க மகிமையை தூக்கி ராமருக்கு போட்டுட்டான். ஸோ பரமபிதா மீட்கிறார் பிரம்மா வாய் வழியாக இந்த ஞானத்தை கொடுக்கிறதன் மூலமாக. அதனால அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட யாக்கோபின் புத்திரரே அல்லது பிரம்மா குமாரிகளே, இல்லையா? அங்க யாக்கோபுன்னு இருக்கு, பிரம்மான்னு வரும்போது இது கரெக்டா வரும், பிரம்மா குமாரிகளே. ஏன்னா கிறிஸ்தவர்கள் யாராவது தங்களை யாக்கோபின் புத்திரர்கள்னு சொல்லிக்கிறாங்களா? அல்லது இயேசுவின் புத்திரர் தான் சொல்லிக்கிறாங்களா? கிறிஸ்டின் ஏசப்பான்னு சொல்றாங்களே தவிர கிறிஸ்டின். ஆனா நம்ம தான் பிரம்மாவின் புத்திரர்கள், பிரம்மா குமார், பிரம்மா குமாரி அப்படின்னு சொல்றோம். ஆதாமுடைய இன்னொரு பேரு தான் பிரம்மா. அந்த மதத்துல ஆதாம்னு வச்சுட்டாங்க. ஸோ ஆதாம் மட்டும்தான் சொர்க்கத்தில் வாழறது.
அப்ப சொர்க்கத்திற்கு போறதுக்கான ஞானத்தை கேட்டவர் ஆதாம் மட்டும் தானே. ஆனா அதுல என்ன ஞானம்னு சொல்லல, கனி சாப்பிடாதன்னு மட்டும் சொல்லிட்டு போயிட்டார். ஏன்னா அது அவங்களுக்கு தேவையில்லை, மதங்கள் நரகத்துல வருது. ஸோ சொர்க்கத்தில் வரக்கூடிய ஞானம் கடவுள் கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஸோ அதைத்தான் இறுதியில வந்து கொடுக்கிறார். அப்ப அவரு இப்ப என்ன அதிசயம் செஞ்சிட்டு இருக்கிறார், அற்புதம் செஞ்சிட்டு இருக்கிறார், அதை நினைத்து பாருங்கள். அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல நிறைய இடங்கள்ல வந்து அதாவது மேலோட்டமா பார்க்கும்போது என்னடா புக்கு இது, ஆகுனா கொலை 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 இப்படிதான் இருக்கும். கடவுள் இவனை கொண்டாரு அவனை கொண்டாரு, இவன் பக்கம் நின்று அவனை கொல்லினாரு, கடவுள் சொல்றதை கேட்கலன்றதுக்காக இவனையே அவன்கிட்ட காட்டி கொடுத்துட்டாரு, மனுஷன் மாதிரி சில்லறத்தனமா நடந்துக்கிறாரு அப்படின்னு தோணும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு 4 தலைமுறைக்கு முன்னாடி அவங்க அப்பா வந்து ஒரு தப்பு பண்ணியிருப்பான், அவனை விட்டுருவார். உன்னுடைய சந்ததியை நான் பழி வாங்குவேன், 4 தலைமுறை மட்டும், 7 தலைமுறை மட்டும், இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்ப அந்த கடைசி தலைமுறை வரும்போது சொல்லுவார், அப்ப நான் சொன்னேன் இல்லையா, அதை நான் இப்ப சரி பண்ண. ஆனா இவன் கடவுளை வணங்குறவனா இருப்பான், கடவுள் படி நடக்கிறவனா இருப்பான். ஆனா யோசியான்னு ஒருத்தன் அப்படிதான் கொலை பண்ணப்படுவான். சாலமோன் பண்ண தப்புக்காக 3வது தலைமுறை, இத்தனைக்கும் கடவுள் வழிபடி நடப்பான், அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களாவது நடக்கிறது கிடையாது. கோயில சீரமைப்பான், இதெல்லாம் பண்ணுவான், அவனை கடவுள் கொலை பண்ணுவார். ஸோ இதுல இருந்து தெளிவா தெரியுது இது கடவுளுடைய வார்த்தை கிடையாதுன்ட்டு, கொலை பண்றது கிடையாது. ஆனா அதுல என்ன ரகசியம் அப்படின்னா, கடவுள் பொய் சொல்ல மாட்டார். இதுல உள்ள வார்த்தை கடவுளோட வார்த்தை கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். ஆனா கடவுள் பேசுறாருல்ல இப்ப பிரம்மகுமாரிகள் மூலமாக, அது சத்தியமானது. அது கடவுள் சொல்றாரு, 21 ஜென்மத்திற்கு உங்களுக்கு ராஜ்ய பாக்கியத்தை கொடுக்கிறேன். ஏன்னா சொர்க்கம் 2500 வருஷம், அங்க 21 ஜென்மம் எடுக்கும் அதிகபட்சமாக. ஆரம்பத்திலே பிறந்தா 21 ஜென்மம், லேட்டா பிறந்தா ஜென்மம் குறையும். அப்ப ஆரம்பத்திலே பிறக்கிறதுக்கு தான் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். நீங்க அலட்சியமா இருந்து காமத்தை சரியா விடல, கோபத்தை விடல அப்படின்னா லேட்டா பிறப்பீங்க. அப்ப கடவுள் கொடுக்கிற வாக்கு, கடவுள் சாபம் கொடுக்க மாட்டார், வரம் தான் கொடுப்பார். 21 ஜென்மத்திற்கான ராஜ்ய பாக்கியத்தை நான் கொடுக்கிறேன்னு வரம் கொடுக்கிறேன். நீங்க அலட்சியத்தினால இழக்கலாம், ஏன்னா அதுக்கான வழியும் கொடுக்கிறார். அதை ஃபாலோ பண்ணால், இங்க உடன்படிக்கை பெட்டின்றாங்களே, அந்த உடன்படிக்கை என்னன்னா, நான் சொல்றதெல்லாம் நீ செஞ்சா இதை பண்ணுவேன், செய்யலைன்னா இந்த நஷ்டம்னு இருக்கும். கடவுளும் அதான் சொல்றாரு, செஞ்சா நீ ராஜ பதவி அடைவ, இல்லாட்டினா வேலைக்காரன் பதவி அடைவ. ஆனா கடவுளுடைய ஞானத்தை கேட்குறீங்க, கடவுளை அடையாளம் கண்டுபிடிக்கிறீங்கன்றதே பெரிய விஷயம். அதனால கண்டிப்பா சொர்க்கத்துக்கு வந்துடுவீங்க, ஆனா வேலைக்காரனா வருவீங்க. எல்லாரும் சந்தோஷமா தான் இருப்போம், ஆனா ராஜா தான், வேலைக்காரன் தான். அப்ப 21 ஜென்மத்திற்கு அவருடைய வாக்கு பலிக்குது அப்படிங்கறதான் இதோடைய அர்த்தமே தவிர, ஆனா இந்த விஸ்தாரத்தில் அது நமக்கு புரியாது. அதுதான் முக்கியமான விஷயம். சோ இதெல்லாம் ஞாபகப்படுத்துங்கன்ற, கடவுள் நமக்கு கொடுத்த வாக்கு இல்லையா, 21 பிறவிக்கு உன்னை நான் ராஜா வாக்குறேன், இந்த ஒரு ஜென்மம் உன்னால காமத்தை விட முடியாதான்னு கேட்கிறேன். 21 ஜென்மத்துக்கு நோகாம நீ சாப்பிட போற, அளவற்ற செல்வம் இருக்க போகுது, இந்த ஒரே ஒரு ஜென்மம் மட்டும் உன்னால காமத்தை விட முடியாதா? ஏன்னா கோபம் பற்று பேராசை அகங்காரம்லாம் அப்புறம், மெயின் எதிரி காமம் தான். இதுலதான் எல்லாம் விழுந்துருவாங்க. இந்த ஒரு ஜென்மம் நீ காமத்தை விட்டால் தப்பிச்சிடுவன்ற. அப்பயும் முடியலையா? அப்ப கடவுள் சொல்ற, நீ என்னோட குழந்தை, உலகத்துல இருக்கிற எல்லாரும் என்னுடைய குழந்தை. அப்ப உனக்கு அவங்க எல்லாம் யாரு? சகோதரன் சகோதரி. சகோதரன் சகோதரி. இப்ப சகோதரியை நீ காமம் வைத்தா அதுக்கு பேர் கற்பழிப்பு இல்லையா? சோ அதுதான் இங்க தாவீதுடைய குழந்தை வந்து, ஒரு மகன் தாவீதுடைய மகளையே கற்பழிப்பான். அதாவது தங்கச்சி, அம்மா வேறானா, பட் இருந்தாலும் ஒரே அப்பாவுக்கு பிறந்தவங்க. அதே மாதிரிதான் கடவுள் அப்பா ஒருத்தர் தான் எல்லாருக்கும், அம்மா தான் வேற. இங்க நம்ம பிரம்மா மூலமாக நேரடியாக இறைவனுடைய ஞானத்தை கேட்கிறோம், ஏன்னா பிரம்மா உடம்புலதான் கடவுள் வரார். இயேசு உடம்புல கிறிஸ்துன்ற பரிசுத்த ஆத்மா வந்தது, கடவுள் வரல. முகமது நபி உடம்புல ஜிப்ரேல்ன்ற பரிசுத்த ஆத்மா வந்தது. பரிசுத்த ஆத்மானா என்ன அர்த்தம்னா, மேல இருந்து அந்த மதம் தொடங்குறதுக்கு முன்னாடி இது ஒரு மரத்து தலைகீழ போட்ட மாதிரி இருக்குல்ல, இதோட நினைவு தான் கிறிஸ்துமஸ் ட்ரீலும். ஸோ இது மேல இருக்கிறது கடவுள். குட்டி குட்டி ஆத்மா இந்த நீட்டா இந்த தண்டு பகுதியில இருக்கிறவங்க தான் முதல்ல வருவாங்க, அவங்க தான் சொர்க்கத்தின் தேவதைகள். அடுத்தது கிளை, கிறிஸ்தவ மதத்துக்கு ஒரு கிளை இருக்கும், முஸ்லீமுக்கு ஒரு கிளை இருக்கும், சீக்கிய தர்மம் ஒரு தர்மத்துக்கும் இருக்கும்.
அப்ப அந்த கிளையின் தொடக்கத்தில் கிறிஸ்தவ தர்மம்னு எடுத்தீங்கன்னா முதல்ல கிறிஸ்து ஆத்மா கீழே வரும். அதுக்கு பிறகுதான் கிறிஸ்தவ தர்மத்து ஆத்மாக்களே வருவாங்க. ஸோ அப்ப அந்த மதத்திற்கு தாய் கிறிஸ்து, அப்பா இல்லாட்டினா இப்படி கூட வச்சுக்கலாம், அந்த மதத்தின் தந்தை கிறிஸ்து. ஆனா அந்த கிறிஸ்துவுக்கு ஒரு உடம்பு தேவைப்படுது. ஏன்னா டைரக்டா மேல இருந்து ஆத்மா வருது, இயேசு உடம்புல வருது. அப்ப உடம்பு கொடுத்ததுனால இயேசு அம்மா. அங்க புனித மேரின்னு சொல்றது இயேசுவை பெத்தவங்க கிடையாது, கிறிஸ்துவுக்கு உடல் கொடுத்து இயேசுவுக்கு தான் அந்த மகிமை அம்மான்றது. அதே மாதிரிதான் எல்லா மதத்தினருக்குமே. ஆனா மற்ற மதத்துல அப்பா அம்மான்னு சொல்ற அளவுக்கு புத்திசாலி இல்ல, கிறிஸ்தவர்கள் புத்திசாலி. ஆனா அவங்களுக்கு தெரியாது யார் அப்பா அம்மானா. ஆனா அப்பா அம்மா உறவு தான் கடவுளுக்கு நமக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா கடவுளுக்கு பதில் இயேசுவை பிடிச்சிட்டாங்க. சரி, ஓகே. இன்னொரு அர்த்தத்தில் பாத்தீங்கன்னா கடவுள் பிதாக்களுக்கெல்லாம் பிதா, அதான் பரம பிதா இல்லையா? அப்ப ஒரு மதத்தின் தந்தைக்கும் அவர் தான் தந்தை, பெரிய தந்தை. இப்ப மற்ற தந்தையினும் வச்சுக்கலாம், அல்லது ஒவ்வொரு மதத்துக்கு வந்தவங்கள தாயின்னு வச்சுக்கலாம். அப்ப வெவ்வேறு தாய். இப்ப நாம பிரம்மா நேரடியா அவர் உடம்புலதான் இறைவன் ஞானத்தை கொடுக்கறதுனால இறைவனுடைய நேரடி குழந்தைகள், ஆதாமுடைய குமாரர்கள் நாம. மற்றவர்கள் யாரும் சொர்க்கத்தில் கடவுள் ஞானம் கொடுக்கல, நரகத்தில் கொடுக்கறதா சொல்றாங்க, அது கடவுள் கொடுக்கல, மத தலைவர்கள் தான், அந்த மதத்தை ஸ்தாபனை செய்யற ஆத்மா தான் கொடுக்குது. அப்ப வெவ்வேறு தாய்க்கு பிறந்தவர்கள். இப்ப வேற தாய்க்கு பிறந்தா கூட அப்பா ஒண்ணு தானே, பரமபிதாவை தானே பிடிக்கிறாங்க, அல்லாவை தானே பிடிக்கிறாங்க. அப்ப ஒரு தந்தைக்கு பிறந்த எல்லாமே இது தத்தெடுக்கிறது, பிறக்கிறது கிடையாது. அப்ப அந்த ஒரு தந்தையுடைய குழந்தை எல்லாமே உனக்கு சகோதரன் சகோதரி தானே. இவ்வளவு நாள் உனக்கு தெரியல, ஓகே. இப்ப தெரிந்த பிறகு நீ அவங்களை இச்சையா பார்த்தா அதுக்கு பேர் விபச்சாரம் இல்லையா? அது எவ்வளவு பெரிய தப்பு. இதைத்தான் பைபிள்ல சகோதரியோட காமத்தில் ஈடுபடுவோம். ஐயோ இப்படி எல்லாம் நடந்துச்சா? இப்ப நடக்கிற விஷயம். இப்ப நீங்க இச்சா பாத்தீங்கன்னா அதுதான் அர்த்தம். அப்ப பதறீங்கல்ல, என்னடா ஆதாமுக்கு பிறந்த குழந்தைகள், ஆதாம் தான் முதல் மனிதன், அவருக்கு பிறந்த குழந்தைகள் சகோதரன் சகோதரி தானே, அவங்க எப்படி காமத்துல ஈடுபட்டு அடுத்த சந்ததி வந்திருக்கோன்னு நம்ம கிறிஸ்தவர்களை நக்கல் அடிக்கிறோம்ல. இப்ப நாம தானே ஆதாமுடைய குழந்தைகள், அப்ப நம்ம அப்படி பார்க்க கூடாது இல்லையா? சோ இந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து பாருங்கள். இதுக்குதான் நியாய தீர்ப்பு நடக்கும். என்னோட குழந்தைன்னு தெரிஞ்சு நீ இப்படி பண்ணியே, இப்ப குடும்பத்து பேரை கெடுத்தியே, அவங்கெல்லாம் மாற்றாந்தாய் இல்லையா? நீ நேரடியா பிறந்திருக்கிற. சோ அப்ப உனக்கு தான் தண்டனை பயங்கரமாக கிடைக்கும். முஸ்லிம்கள் காப்பீர்கள் சொல்றாங்க இல்லையா? இப்ப காப்பீர்களுக்கு தண்டனை கிடையாது. காப்பீர்கள்னா யாரு? பிரம்மகுமாரிகளை தவிர அத்தனை பேரும் காப்பீர்கள் தான். ஏன்னா இறைவனுடைய ஞானம் இங்கேதான் கிடைக்குது இல்லையா? சோ அப்ப நமக்கு தான் தண்டனை கிடைக்கும். அதுக்குதான் நினைச்சு பாருங்க. இவ்வளவு வாக்கு கொடுத்திருக்கிறேன். அதாவது நீங்க எவ்வளவு பெரிய சோதனை வேணாலும் வரட்டும், 21 பிறவி ராஜ்யபாக்கியத்தை கம்பேர் பண்ணும்போது நீங்க அனுபவிக்கிற சோதனை எல்லாம் ஒரு சோதனையே கிடையாதுன்ற அவ்வளோ அள்ளி கொடுக்க போற இல்லையா? சில அது பேர் என்னன்னு தெரியல, ரியாலிட்டி ஷோல ரொம்ப கொடூரமா இருக்கும். முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்க, அப்படியே காட்டுக்குள்ள ஓடுவாங்க, சேத்துல பெறலுவாங்க, இப்படியெல்லாம் ஒரு பிரைஸ் வாங்கணும். ஆனா கடவுள் சொர்க்கத்தை கொடுக்கிறாரு 21 ஜென்மத்துக்கு. அதுக்கு முன்னாடி நீங்க ஓடுற வேலையெல்லாம் கிடையாது. மனசை மட்டும் இறைவன் நினைவுல வச்சு இந்த 5 விகாரத்தை எழுந்திருக்க விடாம, இந்த 5 விகார பாம்பை, 5 தலை பாம்பை இருக்கிற இடம் தெரியாம கொன்னுடணும் உள்ளுக்குள்ளேயே. இவ்வளவுதான் பண்ண சொல்றேன். அதைதான் ஞாபகப்படுத்துங்கள். அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும். 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடைய அவர் பண்ணின உடன்படிக்கையும். ஸோ இங்க ஒவ்வொருத்தரோட சொல்றாங்க. அப்படி கடவுள் ஒவ்வொருத்தர் கூட வர்றதில்ல, ஒரே தடவை தான் வரார், ஒருத்தர் உடல்ல தான் வரார். இதுல தவறுதலாக பண்ணியிருக்கிறாங்க. பட் உடன்படிக்கை நம்ம கிட்டதான் அவர் பண்றாரு. அவர் ஈசாக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருங்கள். ஸோ ஈசாக் கதையெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். கூட பிறந்த சகோதரனே அவனை கொலை பண்ண வருவாங்க. ஸோ கடவுளுடைய வழிப்படி அவன் நடந்ததுனால கடைசியில பெரிய ராஜாவா ஆவான். ஸோ எல்லாமே நம்மளுடைய இதுதான். ராமாயணம் தான் வித்தியாசமா, பைபிள்ல ராமாயணத்தை வித்தியாசமான வெர்ஷன் அது. அடுத்தது யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் அதை உறுதிப்படுத்தி உங்கள் சுதந்திர பாகமாக கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார்.
ஸோ உண்மையில் சொர்க்கத்தை கடவுள் நமக்கு கொடுக்கிறாரு. அக்காலத்தில் அவர்கள் கொஞ்சம் தொகைக்குட்பட்ட சொற்ப ஜனங்களும் பரதேசிகளுமாய் இருந்தார்கள். ஸோ பரதேசி அப்படிங்கிறது வந்து தனக்கென்று சொந்த நாடு இல்லாதவர்கள், தனக்கென்று சொந்தமா எதுவுமே இல்லாதவர்கள். அதை தான் இங்க வனவாசின்ட்டு ராமர் தர்மர் எல்லாம் போறாங்க இல்லையா, வனவாசத்துக்கு போறாங்க. ஸோ அதுதான் பரதேசினால என்னடா பரதேசி மாதிரி அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கிறான்னுவாங்க இல்லையா. அப்படி இருந்த கம்மியான நம்மைத்தான் இறைவன் எடுத்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஸோ இதுக்கப்புறம் வர்றதுலாம் சும்மா அந்த கதைப்படி வர்றது வரும். அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்தண்டைக்கும், ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு தேசத்தாரண்டைக்கும் போனார்கள். இதெல்லாம் இப்ப நடந்துட்டு இருக்குது இல்லையா. ஒவ்வொரு மதத்தினரும் சாப்பாட்டுக்காக வேற நாட்டுக்கு போறாங்க, இதுக்காக மதம் மாறுறாங்க இல்லையா. எங்க வசதி கிடைக்குது, காசு கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி மதம் மாறிடுறாங்க. நீ மாறினா ஒரு பொண்ணு சொல்லுது, அந்த பொண்ணு கிறிஸ்டினா, ஹஸ்பண்ட் ஹிந்து, அந்த பொண்ணு கிறிஸ்டினா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் நான் உனக்கு 2 லட்சம் தரேன், நீ கிறிஸ்டினா மாறு. நீ 2 கோடி கொடுத்தாலும் நான் மாற மாட்டேன்றாரு அவர். ஏன்னா அந்த தர்மம் மாறாது, அது அவங்களுக்கு தெரியல இல்லையா. காசு கொடுத்து மாறினா கூட அது கிறிஸ்தவ ஆத்மாவா இருந்தாதான் மாறும். அது ஏதோ ஒரு காரணத்தினால இந்து குடும்பத்துல பிறந்திருக்கும், இது வந்தவொடனே போயிடும். இவங்க மாற மாட்டாங்க. அந்தந்த மதத்தை சார்ந்த ஆத்மா அந்தந்த மதத்துல தான் இருக்கும். ஆனா கடவுள் வரும்போது சொர்க்கத்துக்கு வர ஆத்மா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடும். கடவுள் வர்ற வரைக்கும் அந்த தர்மத்துல இருக்கும். சரி, ஸோ இப்படி ஒரு ராஜ்யத்தை விட்டு இன்னொரு ராஜ்யம் இப்படி எல்லாம் போனாங்க. இதெல்லாம் இப்ப நடக்கிறத பாக்குறோம். குறிப்பாக உக்ரைன் எல்லாம் பாருங்க, அந்த நாட்டையே விட்டுட்டு போயிட்டாங்க பெண்கள் இல்லையா. இப்ப எந்த நாட்டுல இருக்கிறாங்க, என்ன சாப்பிட்றாங்க, ஏன்னா அவங்க காசு செல்லாது. அரசாங்கம் உதவி பண்ணாலும் எந்த அளவுக்கு இல்லையா. ஒரு அகதியா வந்தாங்கன்னா ரொம்ப குறிப்பாக இந்த பாலியல் குற்றங்கள் நிறைய நடக்கும். வீடு கொடுக்குறேன் ஆனா அதுக்கு பதில் என் காம தேவையை நிறைவேற்று அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமை யோசிச்சு பாருங்க இல்லையா. இப்படியெல்லாம் நீங்க இருந்தீங்க. ஆனா அந்த அளவுக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி நம்மை காப்பாத்தி இருக்கிறாரு. இதுதான் முக்கியமான விஷயம் இல்லையா. நம்ம என்ன புண்ணியம் செஞ்சோமோ இந்தியாவில் பிறந்திருக்கிறோம். அந்த மாதிரி நாடுல எல்லாம் நம்ம பிறந்திருந்தா என்ன இருக்கும், உக்ரைன் பாலஸ்தீன்ல எல்லாம். சரி, ஸோ அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு, நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். இதெல்லாம் இந்த மதத்துக்கே உரிய விஷயங்கள். பூமியின் சகல குடிகளை கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிங்கள். இதைதான் வீட்டுக்கு வீடு போய் அவங்க வந்து நாங்கள் சுவிசேஷம் கொண்டுட்டு வந்திருக்கோம். சுவிசேஷம் என்னங்க சுவிசேஷம் கொண்டாடுனீங்க? நற்செய்தி. என்ன நற்செய்தி? சொர்க்கம் வரப்போகுது. அதான் எல்லா மதத்திலையும் இருக்குது. எப்படி என்ன பண்ணணும்? இயேசுவை பிடிங்க. இயேசுவை பிடிச்சாலே போயிடலாமா? அவ்வளோ ஈஸியா அது. அவங்களுக்கே தெரியாது, என்னமோ அதுல போட்டுக்குது அப்படியே செய்யறாங்க, அவ்வளவுதான். ஸோ இது உண்மையில் நாம பண்ணணும் இல்லையா. ஜாதிகளுக்கு, எல்லா ஜாதிகளுக்குள்ளும் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள் இல்லையா. இவங்க சொல்றதுல விவரிச்சு சொல்றதுக்கு என்ன இருக்குது? இவர் வந்தாரு, கொலை பண்ணாரு, இதை சொன்னோடனே இதை எந்த சர்ச்சில் பேசுவாங்க? முதல்ல கடவுள் அவங்கள கொண்டாரு இவங்களை கொண்டாருன்னா யாருமே மென்டல் ஆயிடுவாங்க இல்லையா. அது சொல்ற மாதிரியே எதுவும் பண்ணலையே. ஸோ அப்ப நம்ம தான் சொல்லணும், இதோடைய அர்த்தம் இதுங்க. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சாத்தானை அழிக்கிற விஷயத்தை தான் அதுல சொல்லப்பட்டிருக்குது. இது சாத்தான் எழுதிய வேதங்கள்ன்றதுனால மனிதனை அழிக்கிறதாக எழுதி இருக்குது அப்படின்னு நம்ம தான் சொல்லணும். கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. கடவுள் சொல்றார், பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. நான் உங்களுடைய அப்பா. அப்பாவை பார்த்து குழந்தை பயப்படுமா? அதே மாதிரி எப்பவுமே பூஜைக்குரியவர் அவர் மட்டுமே. மற்ற சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர் அப்படின்னு இருக்கு. ஸோ வானம்லாம் எப்பவுமே இருக்குது. வானத்தூதர்கள், வானவர்கள்னு தேவதைகளை சொல்லுவாங்க. ஸோ அப்ப சொர்க்கத்தை உண்டாக்கினவர்னு அர்த்தம். சொர்க்கம் மேல கிடையாது, இதே பூமி, பாரத பூமி தான் சொர்க்கமா இருக்குது. ஸோ சகல ஜனங்களும் விக்கிரகங்களைத்தான் வழிபடுறாங்க. ஸோ ஒன்று விக்கிரகங்கள்ன்றது இந்து சாமி கோயில்ல வழிபடுறது. ஸோ அதுவும் விக்கிரகம். ஆனால் கடவுள் அல்லாத அத்தனையும் விக்கிரகம் தான். அது கிறிஸ்தவர்கள் பண்றதும் சரி,
முஸ்லிம்கள் பண்றதும் சரி, எல்லாமே. அல்லான்றது கடவுளுடைய பேரு தான், சிவன்றது கடவுளுடைய பேரு தான். ஆனா நீ லிங்கத்தை எல்லாம் கும்பிடுற, நபி சொல்றதெல்லாம் நம்ம கடவுள் சொல்றதா நினைச்சிட்டு இருக்கிறோம். அது கடவுளுடைய விஷயங்கள். அப்படின்னாலே அது விக்கிரக ஆராதனை தான், இல்லையா? ஸோ கண்ணை மூடிட்டு இது பண்ணா இந்த பிரேயர் சொல்லுங்க, இந்த பிரேயர் சொல்லுங்க, இதுக்கு இந்த பிரேயர் சொல்லுங்க, அதுக்கு இந்த பிரேயர் சொல்லுங்க, இதெல்லாம் விக்கிரக ஆராதனை தான். கடவுளை அதெல்லாம் பண்ண சொல்லல, இல்லையா? என்னை காப்பாத்து காப்பாத்துன்றது பக்தி, அதான் விக்கிரக ஆராதனை. இங்க காப்பாத்துறது கிடையாது. எல்லாத்தையும் எதிர்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன் இறைவனுடைய நினைவில். ஏன்னா நான் செஞ்சிட்டேன் பாவம், அது இப்ப வரப்போகுது. நான் இறைவன் நினைவுல இருக்க முடிந்த அளவுக்கு பாவம் எரிஞ்சிடும். மீதி நோயாகவோ அல்லது சின்ன சின்ன பிரச்சனையாகவோ வரும். இறைவன் நினைவுல இருக்க என் அமைதி மட்டும் கெடாம நான் பார்த்துக்கிட்டா போதும், அது போயிடும். வர்றதும் தெரியாது, போறதும் தெரியாது. மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. அவருடைய சமூகம் அப்படிங்கிறது நாம தான், பிரம்மகுமாரிகள் தான், இல்லையா? மகிமை எல்லாம் கடவுள் படைத்த உன்னதமான நேரடி படைப்பு நாம தான். நம்ம மூலமா சொர்க்கத்தை படைக்கிறார், தேவதைகளை படைக்கிறார். வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. ஜனங்களின் வம்சங்களோ கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். இங்க கடவுளுடைய மகிமை, இது சேவை. இங்க சொல்றதெல்லாம் கடவுளுடைய சேவையை சொல்லுங்கள், கடவுள் வந்துட்டாருன்றத சொல்லுங்க அப்படிங்கிற சேவை தான். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருக்கு சந்நிதியில் பிரவேசிங்கள். இது பக்தி மார்க்கத்துடைய விஷயம். ஏன்னா இங்க காசு கொடுக்கிற விஷயம் எல்லாம் கிடையாது. ஏழை பங்காளன் கடவுள், கடவுளுக்கு எந்த குழந்தைகிட்டையும் காசு வாங்க மாட்டாரு. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், இதுதான் முக்கியமான விஷயம், இல்லையா? பரிசுத்தம்னா என்ன? இயேசு பரிசுத்தமானவர் நீ ஏன் சொல்றோம், இல்லையா? காமம் இல்லாமல் பிறந்ததுனால. அப்ப அப்படி பரிசுத்தம்ன்றதுதான் நமக்கு அலங்காரமே. தூய்மையா இருக்கிறது தான் அலங்காரம். அந்த அலங்கார இறைவனை நினைக்கதான் அந்த அலங்காரம் வரும். இங்க தொழுகை பண்ற விஷயம் கிடையாது. இறைவனை நினைக்க அந்த பரிசுத்தமும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உயிரே போனாலும் தூய்மை இழக்கக்கூடாதுன்ற. அதுதான். பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். அவருக்கு முன்னாடி நீங்க நடுங்க தேவையில்ல, நீங்க செய்த பாவத்துக்கு நடுங்குங்கள். அவ்வளவு பாவம் பண்ணியிருக்கிறோம். அப்ப இறைவனை நினைத்து அதுல இருந்து விடுபடணும். இல்லாட்டினா நடுங்குற மாதிரி சூழ்நிலை வரும். அது நீங்க செய்த பாவத்துக்கான தண்டனை. அவர் பூச்சக்கரத்தை அசையாதபடிக்கு உறுதிப்படுத்துகிறவர். அவர் தான் இந்த பூமியை தாங்கி பிடிக்கிறாரு அப்படின்றது மகிமை கிடையாது, இல்லையா? என்னன்னே தெரியாம வள்ளலார் சொல்வார், தாயின் கர்ப்பத்துக்குள்ள என்னை எப்படியெல்லாம் நீ காப்பாத்தின, அந்த மலம் சிறுநீர் இந்த துர்நாற்றத்துல இருந்தெல்லாம் என்னை காப்பாத்தினேன், இதுவா கடவுளுடைய மகிமை? அவருக்கு தெரியல, அவர் எக்ஸாஜரேட் பண்றார். அந்த மாதிரிதான் பூமி அசையாம இருக்கிறதுக்கு அவரு தான் காரணம் கிடையாது. உங்கள் மனம் அசையாமல் இருக்கிற மாதிரி மாத்திர, அதுதான் அவருடைய உண்மையான மகிமை. சரி, வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பதாக கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவதாக. சமுத்திரன் அதன் நிறைவும் முழங்கி நாடும் அதிலுள்ள யாவும் களி கூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்களும் கம்பீருக்கும். ஆக்சுவலா கடவுள் வருவதே காட்டை அழித்து மலர் பூந்தோட்டத்தை உருவாக்கத்தான். காட்டு விருட்சங்கள் கம்பீருக்கும்ட்டு அவங்க கடவுள் சொல்லுவார் இல்லையா, வாய்க்கு வந்ததை எழுதி வச்சிருக்கிறாங்கன்ட்டு. அப்படிதான் கரெக்ட். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் அதுக்கு வரல, ஞானத்தை கொடுக்க வர, உங்களை தண்டனையில இருந்து காப்பாத்த வர. அவருடைய வழியை நீங்க பிடிச்சீங்கன்னா காப்பாத்திக்கணும். அதுக்கப்புறம் அவருக்கு தர்மராஜன் ஒரு பார்ட் இருக்குதுதான், இல்லையா? அந்த நியாய தீர்ப்பு அதெல்லாம் இருக்குதுதான். ஆனா அவர் வர்றது, மெயினா வர்றது உங்களுக்கு ஞானத்தை கொடுத்தா அதுல இருந்து காப்பாத்துறது. அந்த விஷயம் இதுல சொல்லப்படல, அதுதான் முக்கியமான விஷயம். சரி, ஆனா போக போக சொல்லப்பட்டிருக்குதுன்றாங்க, அதை பார்க்கலாம் நம்ம. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கருணை என்றும் உள்ளது. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி மற்றவங்களை கொலை பண்ண சொல்லுவாரு? கடவுள் எல்லாருக்கும் பொதுவானவர் தானே, அவர் எப்படி கொலை பண்ண சொல்லுவாரு? இல்லையா? சரி, எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி உம்மை துதிக்கிறதினால் மேன்மை பாராட்டும்படிக்கு எங்களை ரட்சித்து எங்களை சேர்த்து கொண்டு ஜாதிகளுக்கு எங்களை
நீங்களாக்கி அருளும் என்று சொல்லுங்கள். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ரட்சிப்பு பாதுகாக்கிற தேவன் உங்களுடைய பரிசுத்த நாமத்தை போற்றி, அவர் பரிசுத்தமானவர். அதை எப்படி போற்றுவீங்க? அவருக்கு சமமா நீங்க ஆகிறதன் மூலமாக தான் போற்றப்படுவீர்கள். ஸோ மற்றபடி கடவுளை துதிக்கிறது வணங்குறது அதெல்லாம் கிடையாது. ஏன்னா கடவுள் சொல்றாரு, எனக்கு கையும் இல்லை காலும் இல்லை, நீங்க எங்க வணங்குவீங்க இல்லையா? அவரு வெறும் ஆத்மா. ஸோ இங்க வணங்குறது கிடையாது. அப்பாவை குழந்தை வணங்கிட்டா இருக்கும், அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி நடந்தால் அப்பாவுக்கு மகிழ்ச்சி. இங்க கடவுளுக்கு சமமா நீங்க ஆகணும், ஆனால் சொர்க்கத்தின் அதிபதியாக ஆக முடியும். ஸோ மற்றபடி கடவுள்கிட்ட நீங்க கேட்கறது கிடையாது, நீங்க தான் மாறணும். கடவுள் உங்களை மாற்ற மாட்டார், வழியை கொடுக்கிறார். கடவுள் சொல்றார், நான் டீச்சராகி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். டீச்சர் கிட்ட போய் நான் பாஸ் ஆகணும், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு கேட்பீங்க? நீங்க நல்லா படிச்சா பாஸ் ஆக போறீங்க, ஆசீர்வாதம் வாங்கினாலே பாஸ் ஆயிடுவீங்களா அப்படின்னு கேட்கிறார். அதே மாதிரி எங்களை ஜாதிகளுக்கு நீங்களாக்கி அருளும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜாதிகள் அப்படிங்கிறது வந்து பிரிவினை இல்லையா? மற்றவர்கள் அடிக்கடி சண்டை போடுறாங்க, இந்த மாதிரி பைபிள் படி இப்படி வருது. ஆனா உண்மையிலே இன்னைக்கு உலகம் ஃபுல்லா அப்படிதான் இருக்குது. அப்ப இதுல இருந்து நம்மை நீக்கிறது உண்மையில் கடவுள் தான். எப்படி நீக்கிறார் தெரியுமா? இதுல இருக்கிற மாதிரி சண்டை போடலாம் கற்றுக் கொடுக்கல, உலக அழிவின் பொழுது தானே வராரே அவரு. ஸோ உலகத்தை அழிப்பதே உங்களுக்காக தான், உங்களுக்கு சொர்க்கத்தை உருவாக்கத்தான். உலகம் அழியும் போது எல்லா ஆத்மாவும் மேலே போயிடும், நம்மளும் மேலே போயிடும். ஆனால் யார் சொர்க்கத்திற்கு தகுதி ஆகுறாங்களோ அவங்க மட்டுமே சொர்க்கத்தில் பிறப்பாங்க. அப்ப அங்க கிறிஸ்தவர்களோ முஸ்லிம்களோ இந்துக்களோ யாரும் இருக்க மாட்டாங்க. யாரு இறைவனுடைய ஞானத்தை கேட்டு தன் குணத்தை மாத்திக்கிட்டாங்களோ அவங்க மட்டுமே வருவார்கள். அடுத்த 2500 வருடத்திற்கு எந்த விதமான துக்கமும் இருக்காது. குழந்தை சிரிச்சுக்கிட்டே பிறக்கும், சிரிச்சுக்கிட்டே சரீரத்தை விடும். ஆனா இன்னைக்கு குழந்தை பிறக்கும்போது அழுதுட்டு பிறகுது, அம்மாவும் பிரசவ வலியில துடிக்கிறான். அந்த கனியை சாப்பிட்ட உடனே ஏவாளுக்கு கடவுள் கொடுக்கிற சாபம் என்ன? இனிமேட்டு கர்ப்ப வலியோடு பிரசவிப்பாய் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி கர்ப்ப வலி இல்லாமல் பிரசவித்தால் தான் அர்த்தம். ஸோ அது எப்படி யாருக்கும் தெரியாது. ஸோ அப்ப கடவுள் சொல்றாரு, அங்க வந்து எப்படி ஒரு வெண்ணெயில முடி இருந்துச்சுன்னா எடுக்கிறது எவ்வளவு ஸ்மூத்தா இருக்கும், அந்த மாதிரி தான் டெலிவரி இருக்கும். அது ஸ்மூத் ப்ராசஸாக இருக்கும், வலி கொடுக்கக்கூடிய ப்ராசஸாக இருக்காது. அதே மாதிரி உடலை விட்டு உயிர் பிரிகிறது கூட அதே மாதிரி தான் ஸ்மூத்தா வந்துடும், வலி இருக்காதுன்றார். சொல்லுங்க சிஸ்டர். எனக்கு தெரிஞ்சது ஒரு நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு 4 ஜெனரேஷன் இருப்போம்ல, எங்களுக்கு முன்னாடி இருப்பாங்கல்ல, அவங்களாம் கூட வேலைக்கு போய்கிட்டு இருப்போம், அங்கதான் குழந்தைகளுக்கு நான் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தெரிஞ்சது நம்ம சொல்லிட்டு வர்றோம். அப்ப இன்னும் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கரெக்ட், முள்ளு பொறுக்க போயிருப்பாங்க, அங்கேயே பிரசவம் ஆயிடும், அவங்களே அதை அறுத்து எடுத்துட்டு வந்துருவாங்க. ஸோ அப்ப இப்ப முடியல, இப்ப அது நரக வேதனை ஆயிடுச்சு. அப்ப கரெக்ட். அப்ப சுகப்பிரசவம்னு சொன்னதுக்கு காரணம் அது சொர்க்கத்துலதான் சுகப்பிரசவம் இல்லையா? அப்ப வந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஆனா இப்ப அது சுகப்பிரசவமா? அது என்ன வலி அனுபவிக்கிறாங்க இல்லையா? எனக்கு அது வலி இருக்கிறதுனாலதான் டாக்டர் நீங்க ஆப்ரேஷன் பண்ணிடுங்கன்றாங்க, அந்த வலியெல்லாம் நம்மளால தாங்க முடியாதுன்றாங்க. சரி. ஸோ அப்ப சொர்க்கத்துல வந்து நமக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடிய சாத்தான் இருக்க மாட்டான். சாத்தானின் வழிகளை ஃபாலோ பண்ற எந்த மதமும் இருக்காது. எந்த மதம்? எல்லா மதத்தையும் சாத்தான் தான் உருவாக்கணும் இல்லையா? அதனாலதான் வெட்டு குத்து கொலைன்றது கடவுளுடைய வார்த்தையா? எல்லா மதமும் வித்தவுட் எக்ஸெப்ஷன் கடந்த 2500 வருடங்கள் தான் எல்லா மதங்களும் உருவாகி இருக்குது. எல்லாருமே மனித வழிகள் தான், மனிதர்கள் தான் உருவாக்குறாங்க. மனித வழியைத்தான் சாத்தான் வழின்னு சொல்றோம். உலகத்துல 2 வழி தான். ஒண்ணு கடவுளுடைய வழி, கடவுள் ஒருத்தர் தான், அவர் இறுதியில தான் வராரு, ஞானத்தை கொடுக்கிறார் சொர்க்கத்துக்கு போறதுக்கு, மதத்தை உருவாக்கல. இதுவரைக்கும் வந்தவர்கள் மதஸ்தாபகர்கள், மதத்தை உருவாக்குறதுக்கான வழி. அந்த மதங்கள் நரகத்தில் உருவாகுது. ஸோ நரகத்தில் வாழ்வதற்கு, நரகத்தில் நீங்க கஷ்டப்படுறதுக்கான வழியைத்தான் கொடுக்குறாங்க. நல்லது பண்ற மாதிரியே இருக்கும், கூடவே கஷ்டப்படுற விஷயத்தை நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா, ஏன்னா சாத்தானுடைய வார்த்தையை தான் உங்க கண்ணுக்கு தெரியும், அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? துக்கம் தான் வரும். அதுதான் பிரச்சனை. சரி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள். இங்கதான் ஆமேன்ற வார்த்தை இருக்குது. ஸோ எது சொன்னாலும் ஆமா ஆமா ஆமான்னு ஆமான் சாமி போடுறதான், வேற ஒன்றும் கிடையாது. யார் எது சொன்னாலும் சத்தியம் சத்தியம்னு சொல்ற மாதிரி இப்படித்தான் பக்தி உருவாகுது. ஆமீன். இல்ல அங்க ஃபாதர் என்னென்னமோ சொல்வார்,
உடனே ஆமீன் அப்படின்றாங்க. அவர் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் சொல்லுவார். நீங்கப்பா சர்ச்சுக்கெல்லாம் போனீங்கன்னா காது கொடுத்து கேட்க முடியாது. அட பாருங்களா இப்படி எல்லாம் பேசுறீங்களா, எப்படி கடவுளுடைய ஞானம் உங்களுக்கு வரும்? அந்த ஒரு ஒரு கோயில்ல எந்த ஞானமும் கொடுக்கல, ஆனா உள்ள போயிட்டு வரும்போது ஒரு ஃபீல் வருது. அதுல 1% கூட உங்களுக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போதோ மசூதிக்கு போயிட்டு வரும்போதோ இருக்கு. மசூதியில கூட இருக்கலாம், ஏன்னா அங்க யாரும் இந்த மாதிரி பிரசங்கம் பண்றது இல்லை. ஆனா பிரசங்கம் பண்ற அன்னைக்கு இருக்குமான்றது டவுட். சும்மா போயிட்டு வந்து அந்த ஒரு பயபக்தியோட இருந்தால் அது கூட இல்லைன்னு தான் சொல்றாங்க எல்லோரும். ஒரு கடமைக்கு தான் பண்றாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா அங்க முடிஞ்ச உடனே ஒருத்தரை கட்டி தழுவாங்க, அதுல போயிடும் அவங்க கவனம், மனிதர்கள் கிட்ட போயிடும். ஆனா நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தா யாரையும் தொடக்கூட மாட்டோம், யாரு கூடயும் பேசக்கூட மாட்டோம். ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு வரணும், அந்த அந்த வைப்ரேஷன் இருக்கணும்னு நினைப்போம். சரி, ஓகே, இந்த பாட்டை பாடி முடிச்சுட்டாரு, எல்லாம் ஆமீன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது இந்த இதுக்கு இந்த ஆட்கள் அப்படின்ட்டு நியமிச்சுட்டு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க.